என்ன சொல்றது, கண்டம் விட்டு கண்டம் தாண்டி தான் பரவிட்டு இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஸோ வீக்கெண்டு எப்போ வரும், எப்போ இவங்க எல்லாம் சந்திக்கலாம் அப்படின்ற அளவுக்கு ஒவ்வொரு வாரமும் ஒரு ஒரு தலைப்போட நம்ம சந்திக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வாரம் ஒரு அற்புதமான ஆளுமை. ஸோ நம்ம தளத்துல சீனியர் மோஸ்ட் ட்ரைனர்ஸ், ஆத்தர், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், இது மாதிரி புத்தக எழுத்தாளர்கள், இந்த மாதிரி கவிதை நடையில பேசுறவங்க. ஸோ அதுல ரொம்ப ஸ்பெஷல் இன்னைக்கு இன்னைக்கு ட்ரெயினர். ஸோ அவங்கள பத்தி சிறப்பா நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். அவங்களோட ஒரு ஒரு அற்புதமான தலைப்போட இன்னைக்கு நாம எல்லாருமே ஒன்னா கேதர் ஆயிருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம டைரக்டா செஷனுக்கு போவோம். இன்னைக்கு சீனியர் நம்மளோட ரமேஷ் சார் வந்து அவர் நிகழ்ச்சியில் இருக்கிறதால ஸோ ஓப்பனிங் ரிமார்க்ஸ் இதுல வந்து டைரக்டா நம்ம ட்ரெயினரோட இன்ட்ரோடக்ஷனுக்கு போறோம். ஸோ இப்போ நம்ம தளத்துக்கு அறிமுகப்படுத்த போகும் நபர் வந்து இது மாதிரி நிறைய ஃபோரம்ல தொடர்ந்து பயிற்சிகள் எடுக்கிறதுலையும் அதுல வந்து கவிதை நடையில ஃபீட்பேக் சொல்றதுலையும் ரொம்ப அற்புதமான ஒரு நபர். அவங்களோட பணிநிலை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா முதுகலை கணிதவியல் ஆசிரியர். அவங்க எங்க வேலை செய்யறாங்க அப்படின்னா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி கருங்காலங்குடியில வேலை செய்யறாங்க. இருப்பிடம் வந்து நம்ம மதுரை காரப்பா அப்படின்னா அது மாதிரி மதுரை மாவட்டம் மேலூர் சேர்ந்தவங்க. படிப்பு அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மேலூர், அரசு கலை கல்லூரி ஆர்ட்ஸ் காலேஜ்ல படிச்சுக்கிறாங்க. ஸோ அது மாதிரி அவங்கள பத்தின டீட்டெயில்ஸ் பக்கமா போயிட்டே இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அவங்களோட ப்ரொஃபைலை வாசிக்கும் போதே. அவங்களோட இலக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கணிதம் அனைவருக்கும் ரொம்ப எளிதா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது அவங்களோட இலக்கா டார்கெட்டா வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இலவச இந்தி வகுப்பு, இணைய வழி வகுப்புகள், இலவச நினைவுத்திறன் பயிற்சி கற்பித்தல், அது மாதிரி அபாகஸ் மெமரி, இது மாதிரி அதுவும் மட்டும்னா வெதிக் மேத்தமெட்டிக்ஸ்ல ஸ்பெஷலிஸ்ட். ஸோ அது அவங்கள வெதிக் டியூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பிரபலப்படுத்திக்கிறாங்க. அது சார்ந்த ஒரு புத்தகம் கூட எழுதியிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. தொடர்ந்து பார்த்தோன்னா உலக சாதனை 1330 குரல் ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ல ஒரு உலக சாதனை பண்ணியிருக்காங்க. பட்டி வந்த பேச்சாளர், நடுவர், கருத்தாளர். ஸோ இந்த மாதிரி அவங்களோட ப்ரொஃபைல் வந்து நீண்டிகிட்டே இருக்கு. அவங்களோட குணாதிசயங்கள் சொன்னா ரொம்ப ஹியூமரஸான ஸ்பீச்சு. அவங்க பேசும்போதே ரொம்ப மகிழ்ச்சியாகவும், கொஞ்ச நேரம் செஷன் அட்டன் பண்ணாங்கன்னா அந்த பேசுறவங்களையோ இல்ல அந்த டீமை பத்தியோ அழகா ஒரு கவிதை பொழிஞ்சு அதை வந்து அழகா ஷேர் பண்ணிக்கக்கூடிய எபிலிட்டி இருக்கிறவங்க. கிரேட் ட்ரெயினர், டீச்சர், ஓரேட்டர், ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்கலாம். நித்யா தேவி மேம், நித்யா தேவி மேம் அவங்கள வந்து இந்த தளத்துக்கு வருக என வரவேற்கிறோம். எஸ் மேம், வார்ம் வெல்கம் மேம். வித்தவுட் ஃபர்தர் டிலே நாம டைரக்டா செஷனுக்கு போறோம். பாப்பா சவுண்ட கம்மி பண்ணு. ஆடிபிளா மேம்? பெத்த பிள்ளை வர போற நல்ல பிள்ளை யாரிவ யாரிவ. நாம கடந்து வந்த பாதைகள் நல்லா ஸ்மூத்தா இருந்துச்சா, ரஃபா இருந்துச்சா, டஃபா இருக்குதா அப்படின்ற மாதிரி இந்த தலைப்பு வந்து ரொம்ப பிடிச்சிச்சு. அதனாலதான் நான் கொடுத்தேன். இப்ப நம்ம 8:30 வரைக்கும் பேசணுமா, 8:40 வரைக்கும் பேசணுமா? to 8:30 நீங்க இது பண்ணிக்கலாம். சரி சரி சரி. ரொம்ப பெரிய வாழ்க்கையில வந்து நபர்களும் நம்ம சந்தித்த சம்பவங்களும் நம்ம பார்த்த விடயங்களோட அனுபவங்களும் நிச்சயமா கலந்துதான் ஓடிட்டு இருக்குது. ரொம்ப சிறப்பா வாழ்க்கையை நம்ம நகர்த்தி கொண்டு போறோம். ஒரு சில விஷயங்கள்ல நம்ம அவமானப்பட்டிருக்கலாம், மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கலாம், அதுக்கப்புறமா சில பாடங்களை கற்றுக்கொண்டு இருந்திருக்கலாம். இப்படிப்பட்ட வாழ்க்கையில தான் அனுபவங்களை தான் நம்ம பகிர்ந்துக்கிறோம். பொதுவா தன்னுடைய பொன்னான நேரத்தை இங்க எடுத்துட்டு வந்தவங்களுக்கும் இந்த நிகழ்ச்சி சிறப்பா அவங்களுக்கு ஏதாவது ஒன்ன பெற்றுட்டு போனோம்னு இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கு தான்.
ஏன்னா, அடுத்தவங்களுடைய நேரத்தை எடுப்பவர்கள் வந்து சிறப்பானவர்கள் இல்ல. அந்த நேரத்தின் மகிமையை அவர்களுக்கும் வழங்குபவர்கள் தான் சிறப்பானவங்க அப்படின்ற மாரி. இதுல நான் ஒரு கதை மூலமா தான் கொண்டு போலான்னு இருக்கேன். ஒரு கதையில என்னோட கேரக்டர்ல ஒரு பொண்ணு வர்றா. அந்த பொண்ணு வாழ்க்கையில பார்த்த எல்லா விஷயத்தையும் அவங்க வந்த வழியில உள்ள ஆடவர்களையும் சந்திச்சிருப்பாங்கல்ல. அவங்க கூட அவங்க தம்பி, அண்ணன் அவங்களையுமே பார்த்து வந்த மாரி தான் கதை போகுது. இந்த பொண்ணு இவளுக்கு வந்து பிடிக்காத ஒரே ஒரு விஷயம், ஒரு மதம் பிடிக்காது. அது என்ன மதம் அப்படின்னு கேட்டா தாமதம். சரியான நேரத்துக்கு சரியான விஷயத்த செய்யணும்னு சொல்றாங்கல்ல. அதனால தான் தாமதம் பிடிக்காதுன்னு சொன்னேன். பிரமாதம் அப்படின்னு நீங்க சொல்லி சம்மதம் அப்படின்னு சொன்னீங்கனாலும் ஓகே தான். இதுல அந்த பொண்ணு வந்து சொல்றா தன்னோட வாழ்க்கையில, "ஏன்பா உனக்கு தாமதம் பிடிக்காது? ஏன் ஏன் லேட்டுன்ற வார்த்தை பிடிக்கல?" "நான் ஒரு நாள் பள்ளிக்கு வந்து ரொம்ப லேட்டாவே போனேன்." அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. ஏன் பள்ளிக்கு நீ லேட்டா போன?" "அ என்னைய ஹெச்எம் வந்து திட்டுனாங்க. ஏன் நீ லேட்டா வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் லேட்டுன்னு என் பேருக்கு முன்னாடி போட்டுக்க கூடாது. ஹைவேஸ்ல நான் நடந்து வர்றப்ப பயங்கரமான நெறைய வாகனங்கள் போச்சு. அப்படி இருக்கும்போது நான் என் பேருக்கு முன்னாடி லேட்டுன்னு போடக்கூடாது. ஒரே காரணத்துக்காக நான் லேட்டா வந்தேன்னு சொன்னா அந்த பொண்ணு. அந்த ஒரு விஷயம் ரொம்ப அருமையா இருந்தது. அந்த பொண்ணு இன்னும் டிராவல் ஆகி போகுறா. அவ எ இதுல மகிழ்ச்சி நம்ம வந்து மகிழ்ச்சியும் இருக்கும், எல்லாமே இருக்கும். நான் நவரசங்கள தான் கொண்டு வர பார்க்கிறேன். நீங்க எங்கெல்லாம் அந்த உணர்ந்தீங்கன்னு நீங்க பின்னூட்ட வரிகள்ல சொல்லிக்கலாம். நகை. ரொம்ப மகிழ்ச்சி நகை. அந்த நகை வந்து அவளுக்கு கிடைக்குது. எல்லாருக்கும் கிடைக்கிறது தான். அவ வந்து பூத்தோனயே அவளுக்கு எல்லா விஷயங்களும் செஞ்சு தர்றாங்க. களி செஞ்சு தர்றாங்க, சாப்பாடு, த அ 30 நாள் வண்ணா ட்ரெஸ் குடுக்குறாங்க. அப்படி இப்படின்னு ஒண்ணொண்ணா செய்றாங்க. அதுல அவ மகிழ்ச்சி அடைகிறா. அவ பூரிப்படைந்த அந்த நாட்கள்ல. அவளுக்கு பிடிச்ச உணவுகள் ஆகட்டும், அவளுக்கு வந்து மகிழ்ச்சி அந்த சிரிப்பு அவ முகத்துல அந்த சிரிப்பு இருந்துகிட்டே இருக்கும். என்னதான் என்ன வேணா நடக்கட்டும் நான் சந்தோஷமா இருப்பேன். அப்படின்ற கேரக்டர் அந்த பொண்ணு. அப்படி வாழ்க்கையில அவ்வளவு சூப்பரான கேர்ள். அத பார்த்தாவே அவ்வளோ எந்தவா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு. அவளுக்கு இந்த பரீட்சை எழுதும்போது ஒரு பழக்கம் இருக்கு. அவளுக்கு வந்து இந்த பரீட்சை ஹால்ல போனோனே அவளுக்கு சுத்து வட்டாரமா நெறைய சத்தம் கேட்கணும். சத்தம்னா எப்படின்னா, பாட்டு சத்தம், ஒலி சத்தம். மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் மயங்கி நின்னேன் தோழி. அதுலயும் அவளுக்கு சிறப்புழானா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அந்த அந்த டைம்ல அந்த நேரத்துல என்ன பாட்டு தெரியுமா? நெறைய ஹம் பண்ணிக்குவா. "மாபெரும் சபை தன்னில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும்." ஹ! ஹ! அந்த ஒரு சவுண்ட விட்டு அப்படியே கொண்டுட்டு போறா. ஏன் பரீட்சை ஹால்ல அமைதியா தானே பரீட்சை எழுதணும். என்ன மாரி ஒரு கேரக்டர் பார்த்தீங்களா? செம்ம சூப்பர்ல. அது மாதிரி ஒரு பேங்க்குக்கு, ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு சாட்டர்டே, சண்டேஸ்னா அவளுடைய 7ஆம் வகுப்பு, 6ஆம் வகுப்புல இருந்தே போவா. எதுக்கு இவ சண்டேஸ்ல லாக் ஆயிருக்கும். வந்துருவா. சாட்டர்டேஸ்ல 1 ஆர் 2 டேஸ் இருக்கும் பேங்க். அங்க போவா. போய் என்ன பண்ணுவான்னா, ஒரு பேனா மட்டும் எடுத்துட்டு போய் உட்காந்துக்குவா. நல்ல ஏசி ரூமு. அவளுக்கு ஒரு இஷ்டம் என்ன அப்படின்னு சொல்றான்னா, நான் எதுக்காக இப்படி போயிட்டே இருக்கேன். சனிக்கிழமை ஆனா குளிச்சுப்புட்டு வீட்ல உட்கார வேண்டியது தானே லீவுனா அப்படின்னா, அந்த அ ஒரு ஃபார்ம வந்து ஃபில்லப் பண்ண தெரியாம இருப்பாங்க. நெறைய பாமர மக்கள் வருவாங்க. பேனாவ கூட வாங்கிப்புட்டு பேனாவ திருப்பி தர மாட்டாய்ங்க. இந்த மாரி நம்ம பார்த்த அனுபவங்கள் நெறைய இருக்கு. இதுல அந்த சுத்து வட்டாரமா எல்லாத்தையுமே கவனிப்பா. இந்த பக்கம் நகை வைக்க போவாய்ங்க, ஏதோ பேசிக்குவாய்ங்க. இந்த பக்கம் ஏதோ பண்ணுவாய்ங்க. சில பேர் எழுத தெரியாது. எனக்கு கைலாண்டு தெரியாதும்மா, நீ கொஞ்சம் போட்டு விடுறியாம்மா? ஏசி நம்பர்னா என்னன்னு தெரியாது. எது கொறின்னு தெரியாது. எந்த வார்த்தைய கீழ எழுதணும்னு தெரியாது. எது பேன் நம்பர்ன்னு தெரியாது. இந்த மாரி விஷயங்கள்லாம் அவ எழுதி குடுப்பா அந்த பேனால. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்காவது எழுதி குடுத்துட்டு, சிறப்பா அவ வந்துருவா. அவள அவள மாரி இருக்கணும்னு எனக்கு ஒரு அவ்ளோ ஆசை. அவ்ளோ மாரி இந்த பொண்ணு மாரி இருக்கணும்யா. இருந்தா இந்த பொண்ணு மாரி இருக்கணும். வாழ்க்கையில பார்த்த நபர்கள், சம்பவங்கள். அந்த சம்பவங்கள்லாம் அவ சொல்றா. அவளுக்கு இருக்கிறதுலே பெரிய மானம் ஒ கத்துக் குடுத்துச்சுன்னா, அது அவமானம்தான். அவமானம்
அவமானமே. அந்த அவமானத்துல ஒரு 2 நிகழ்ச்சி அவள ரொம்ப கஷ்டப்படுத்துது. அவ வந்து நல்லா படிச்சவ, நல்லா இருப்பா. ஆனா அவளுக்கு ஒரு அரசு பணி கிடைக்கல அப்படின்னு ஒரு வருத்தத்துல அப்படியே மூவ் ஆயிட்டே போயிட்டா. அந்த பொண்ணு, "ஏப்பா நீ என்ன?" அங்க வந்து ஒரு அம்மா இஸ்திரி போட்டுட்டு இருக்கோம். அந்த அம்மாட்ட போவா. போயிட்டு ம், அந்த நல்லா பேசுவா. ஜாலியா இருப்பா. அவ அவ சொல்லுவா. உடனே அந்த அம்மா சொல்லும், "நான் பாத்தியா ஒண்ணுமே இல்லாத கரிய எனக்கு வேலைக்காரியா மாத்திட்டேன். கரியை வேலைக்காரியா மாத்திட்டேன் பாத்தியா? ஒண்ணுமே இல்ல. கரியா இருக்கு. அந்த கரிய நானு கங்காக்கி, அத நான் ஒரு நாளைக்கு ரூ. 600க்கு இஸ்திரி போட்டுட்டேன்." அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை, "நீ இவ்வளோ படிச்சிருக்க, என்ன கிழிச்சிருக்க?" அப்படின்னு கேட்ட ஒரு வார்த்தை, இன்னைக்கு அவ ஒரு பெரிய அரசு பணியில இருக்கிறான்னா வச்சுக்கோங்களேன். அவ வந்து அப்படி அவ அத அனுபவத்த சொல்றா. அடுத்து 2வது அனுபவம். அவமானம். மிகப்பெரிய அவமானம். நீங்க பட்டிருந்தீங்கன்னா, நிச்சயமா அந்த நபர்கள் கிட்ட நீங்க பேசியிருக்க மாட்டீங்க. அந்த பொண்ணு அ அந்த பொண்ணு அந்த ஒரு பக்கத்து வீடு. அந்த பக்கத்து வீட்ல அந்த பொண்ணோடைய அந்த பையனுக்கு கல்யாணம். அந்த பாட்டியோட பையனுக்கு கல்யாணம். அந்த பாட்டி வந்து அவளுகிட்ட சொல்றாங்க, "நீ லீவ் எடுத்துக்கணும். எங்க வீட்ல இருக்கணும்." ரொம்ப அழகா சகஜமா பழகுறவ, மகிழ்ச்சியா இருக்கிறவ தானே. ஆனா அவளுக்கு அந்த சூழல்ல முடியல. அவ அப்பதான் வேலைக்கு போய் கொஞ்ச நாள் ஆச்சு. போனோனே எப்படிடா நம்ம பெர்மிஷன் கேட்கறது? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவ என்ன செஞ்சா பெர்மிஷன் கேட்டுட்டா. ஆனா லீவ் போட்டுக்கல. ஆனா அவங்க வீட்டுக்காரர் லீவ் போட சொல்லிட்டு, "நீங்க லீவ் போட்டுக்கங்க. இந்த தம்பிக்கு கல்யாணம்." அப்படின்ட்டு எல்லாமே முடிஞ்சிருச்சு. எல்லாமே முடிஞ்சு அவங்க வீட்டுக்காரும் போய் சாப்பிட்டுட்டெல்லாம் வந்துட்டாங்க. சாயந்தரம் வர்றா. வந்துட்டு மொய் எழுதிட்டீங்களா? என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அந்த வீட்டுக்கு போறா. போயி இவளும் போறா. போயி நம்மளும் ஒரு வாய் சாப்பிட்டுறணும். காலையில நம்ம போயி பெர்மிஷன் போட்டு பார்த்துட்டு போயிட்டு கல்யாணம் முடிச்சுட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவளுக்கு சாப்பாடு இலையில வச்ச சாப்பாடு என்ன தெரியுமா? கொஞ்சோன்னு சோறு, கொஞ்சோன்னு ரசம். அதுவும் ரசம் கொஞ்சம் தான். மோரு. வேற எந்த இதுவுமே வைக்கல. ஆனா, அந்த வீட்ல வந்து என்ன சமைச்சாங்கன்னா, நல்லா கெடா கறி. நெறைய குடலு, கறி, முட்டை என்னென்ன இருக்கும். நீங்களே டிஷ்ஷா யோசிச்சுக்கங்க. எவ்ரிதிங் பிரியாணி எவ்ரிதிங் ஹேவ். பட் அந்த பொண்ணுக்கு வச்ச ஒரு விஷயம் இது மட்டும் தான். இந்த விஷயம் அவமானம் வந்து பிறகு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறீங்களா? அந்த அம்மா வந்து ஆனா இந்த பொண்ணு வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கம்னு சொல்லுவோம்ல, அந்த லைனுக்கு ஏற்பான ஒரு பொண்ணு. திடமா வந்துருச்சு வீட்டுக்கு. ஜாலியா தான் இருக்கு. ஆனா வீட்டுக்கார்ட்ட வந்து சொல்லுச்சு. இந்த மாரி நடந்தது அப்படின்னு. ஆனா ஒண்ணுமே யோசிக்கல. காலம் ஒரு நாள் பதில் சொல்லும். "காலம் ஒரு நாள் மாறும். நம் கவலைகள் அனைத்தும் தீரும். நல்லதை எண்ணி கழிக்கின்றேன்." அப்படின்ற மாதிரி அந்த இளிவரல் அப்படின்னு சொல்லுவாங்க நவரசத்துல. அந்த இழிவுபடுத்தின அந்த சூழல் கூட அவ கவலைப்படல. ஆனா நாட்கள் உருண்டன. அந்த பாட்டியோடைய அந்த பையனுடைய புகைப்படத்தில் ஒவ்வொரு இடத்திலும் அந்த பொன்னின் புகைப்படம் இருந்தது. அந்த மணமகளை அலங்கரித்ததிலிருந்து, அந்த மணமகன் மகளுக்கு மண ஓலை எழுதி அந்த கோயிலில் கையெழுத்து வாங்கிய அனைத்து கையெழுத்தும் அவளுடையதாகவே இருந்தது. அதனை பார்த்த பின் 3 வருட அந்த அந்த இதில ஆல்பம் வர லேட் ஆயிருச்சு. ஒரு 1 1/2 வருடத்துக்கு பின் அந்த பாட்டி அந்த பொண்ண பார்த்தப்ப, "இவளுக்கா நாம் ரசத்தையும், தயிரையும் போட்டோம்." என்ற உள்ளார்ந்த அந்த துடிப்பை உணர்ந்து அவள் சொல்லிய பொழுது, எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. அழுகை வந்தது. அந்த நவரசத்துல 3வது ரசம். அழுகை வந்தது. நிஜமா. ரொம்ப சிறப்பா வித்தியாசமா இருந்துச்சு. ஆனால் அவள் செய்கையை பார்க்கும் பொழுது வியப்பு வந்தது. மறுக்கை வந்தது. இப்படித்தான். இவ்வளவு இருந்துச்சு. அடுத்து அவளுக்கு வந்து இந்த பேருந்து பயணம்னா ரொம்ப பிடிக்கும். பேருந்தில் நீ எனக்கு ஜன்னலோரம், என் ஜன்னல் நிலவுக்கு என்னாச்சு? கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு. அதுலயும் அந்த பேருந்துல அந்த பசங்க வந்து அந்த படியில நின்னுட்டு வர்ற அழகு ரொம்ப பிடிக்கும். அடுத்து அந்த காலேஜ்ல போகும்போது அந்த பசங்கலாம் கூட்டமா நின்னுக்குவாங்கல்ல. ஊதா கலரு ரிப்பன் யாரு உனக்கு அப்பன்? ஏய் என் ஆள் போதுடா. பேசாம இருடா. இந்த புள்ளையதான் உன்னைய பார்க்கலைல அப்புறம் என்ன மச்சான்? ம். பார்க்கலைனாலும் திரும்புவா பாரு. அப்படியே சொல்லிக்கிட்டே இரு. அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்களேன். அதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும்.
அதுல அந்த கம்மா கரையில இருந்தெல்லாம் டை வெடிப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப இஷ்டமா இருக்கும். அந்த பொண்ணோட தம்பி வந்து இவங்க வீட்ல இந்த செவ்வாய் சாமியெல்லாம் கும்பிடும்போது அழுவான் அந்த பையன். அவங்க அம்மா அவனுக்காகவே காலையில இடியாப்பு மாவ பெசஞ்சு கொழுக்கட்டையெல்லாம் செஞ்சு குடுப்பாங்களாம். இதெல்லாமே அவ என்கிட்ட ரொம்ப அழகா பகிர்ந்து சொல்லுவா. ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப சொல்லப் போறது வந்து மழைக்குள் குடை. அப்படி ஒரு தலைப்புல தான் பேருந்து பயணம் ஃபுல்லா சொல்லப் போறோம். ஒரு 10 நிமிஷம் மட்டும் பேருந்து பயணம் சொல்லுவோம். ரொம்ப அருமையா இருக்கும். இந்த பேருந்துன்றதும், சிற்றுந்துன்றது ரொம்ப சிறப்பானது. மகிழ்ச்சியா போற காலம் இருக்கு. மகிழ்ச்சியா. இங்க பாரு தள்ளி உட்காரு. சன்னலுக்கிட்ட எனக்கு எனக்கு தான் இடம். போ. டேய், நான் தான் உட்காருவேன். அப்புறம் யார் வேணாலும் உட்கார்ந்து தொலைங்க. அப்படின்னு அப்பாவும் அம்மாவும் பிடிச்சு அமுக்கி நீ கொஞ்ச நேரம் உட்கார், நீ கொஞ்ச நேரம் உட்காருன்னு. இது ஒரு காலகட்டம். நல்லா இருக்கும். இதுல எல்லாமே நீங்க ஒரு விஷயங்கள நீங்களா வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். ஏன்னா டாஸ்க் சொல்றேனா, இல்ல பெர்ஃபெக்ஷன் சொல்றேனா, இல்ல வந்து ஒரு டெசிஷன் மேக்கிங் சொல்றேனா அப்படின்ற வார்த்தையெல்லாம் வச்சுக்கிட்டு நான் பெரிய ப்ரொஃபஷனல் ட்ரெய்னர் மாரியெல்லாம் பேச வரல. நார்மலா கடந்து வந்த பாதைய தான் நான் சொல்லப் போறேன். அங்க உட்கார்ந்துட்டு அந்த வீட்ல போடுற சண்டை மாரி சக்கு சக்குன்னு சண்டை போடுது. ஒரு குறிப்பிட்ட நாள்ல. ஒரு தடவ இந்த பொண்ணு என்ன செஞ்சிருக்கா? அப்பா கூட போயிருக்கா. இதுல வந்து அப்பா கூட போனப்போ ஒரு பக்கம் அப்பாவும், ஒரு பக்கம் மகளும் ஏறிட்டாங்க. அவ ஒரு பக்கமும், அவங்க அப்பா ஒரு பக்கமும் ஏறுனது தான் லாஜிக்கு. ஆனா ஏறிட்டாங்க. ஆனா ஒரு இடத்துல இறங்கணும்ன்றத மட்டும் பேசிக்கிட்டாங்க. அது வந்து வித்தியாசமான ஒரு பயம். இந்த தனித்தனியா டிராவல் பண்றது. அப்பா டிக்கெட் எடுத்திருப்பாரு. ஓகே. பட் எங்கனக்குள்ள இறங்கணும்னு தெரியலையே. இது எட்டி எட்டி பார்ப்போம். நீங்களே பார்த்திருப்பீங்க. சின்ன பசங்களா இருக்கும்போது, இந்த பக்கம் இருக்கும்போது, இங்க இறங்கணுமோ? தெரியாது. இறங்குற இடம் தெரியாது. அதனால அடுத்த ஸ்டாப் இறங்கணுமோ? அதுக்கு அடுத்த ஸ்டாப்பா? அப்பா பார்க்கறது. அப்பா தெரிய மாட்டாரு. எட்டி எட்டி பார்க்கறது. இந்த வேலையெல்லாம் நடக்கும். ஆனா அந்த பொண்ணு என்ன செஞ்சுட்டா, ஒரு தடவ இறங்கிட்டா. இறங்கி ஸ்டாப்ல நிக்கிறா. நல்லா பெரியதா பில்டிங் வரும். அதுல தான் இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இறங்கி நிக்கிறா பார்த்தா, நின்ற சோக்குல இப்படி பார்க்கிறா, அப்பா பஸ்ல போய்க்கிட்டு இருக்காரு. நிக்கிறாரு. பஸ்ல நிக்கிறாரு. கம்பிய பிடிச்சிருக்காரு. ஆத்தாடி! நம்ம இறங்கிட்டோம். அவரு நிக்கிறாரு அப்படின்னு இந்த பொண்ணு பாக்குது. பார்த்துட்டு அப்பதான் ஆனா எப்பயுமே அந்த அப்பா வந்து பெர்ஃபெக்ட்டான அப்பா. ஒரு குறிப்பிட்ட காச குடுத்து வச்சிருப்பாரு. அந்த பொண்ணு கேக்குது. "இதுதான் அந்த ஸ்டாப்பா?" அப்படின்னு கேக்குது பக்கத்துல இருந்தவங்க கிட்ட. "இல்ல. நீ போக வேண்டியது அடுத்த ஸ்டாப்பு." ஆனா அந்த அப்பா இறங்கிட்டாருன்னு நினைக்கிறீங்க? இறங்கலையே. நம்ம பொண்ணுக்கு இறங்காதுன்னு அவருக்கும் தெரியும். அதனால இந்த பிள்ளை அந்த டிக்கெட்டுக்குள்ள அந்த காச போட்டு அடுத்த ஸ்டாப்ல இறங்கி போயிருச்சு. இது ஒரு அனுபவம். அடுத்து கொஞ்ச நாட்கள்லாம் ஆகுது. ஒரு 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 பிரச்சனைன்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில. நீங்க வீட்டுக்குள்ள இருக்காதீங்க. ஏன்னா சட்டை கிழியாம சண்டை வரும். சட்டை கிழியாம சண்டை வரும். அப்படின்னா சட்டைய கிழிய அழகா கிளம்பிக்கங்க. அந்த பொண்ணு என்ன செய்வான்னா, பஸ்ல கிளம்பிருவா. ஆனா சொல்லிட்டு தான் போவா. "இங்க பாருங்கங்க, இன்னைக்கு சண்டை நடந்துருச்சு. நான் என்ன பண்றேன்னா, ஜஸ்ட் இந்த போயிட்டு வந்துர்றேன். கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வந்துர்றேன். என் நிலவரத்த" அப்படின்னு அந்த பொண்ணு போயிடும். போயி அப்படியே போய் யோசிச்சுக்கிட்டே போகும். அது ரைட்டா? இவங்க பேசுன ரைட்டா? அப்படி இப்படின்னு அப்படியே போகும். ஒரு வழியா போய் ஒரு இதுல என்ன உனக்கெல்லாம் ரோசம், ஒரு கேடு, இறங்கி வா வீட்டு பக்கம் அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்துடும். இவ்வளவுதாங்க. டிராவலை ஆவலாய் செய்த நாட்களும், காவலாய் இருந்த நாட்கள் சொல்லுறேன் இப்ப. ஆவலா போனோம். முன்னாடி உட்காந்து முண்டிக்கிட்டு ஜன்னல் கிட்ட போனோம். அப்பாவை காணாம தொலைச்சுப்புட்டு பக்கு பக்குன்னு இருந்த காலம் இருக்கு. அப்புறம் டிக்கெட்டை வாங்கிப்புட்டு இந்த சில்லறை கொடுக்காம இருப்பாரு பாருங்க, 500 கண்டக்டர். இறங்கும் போது வாங்கிக்கலாமா? அது ஒரு நரக வேதனைங்க. நரக வேதனை. பயணத்தையும் ருசிக்க முடியாம, குடுத்த டிக்கெட்டுக்கு மிச்சம் எப்படா கிடைக்கும்னு தெரியாம குடுத்துருவானா மனுஷன். இறங்குற வரைக்குமா காத்திருக்கணும். இது என்னடா கொடுமை சரவணா அப்படின்ற மாதிரி நம்ம சந்திரமுகி டைலாக்க வேற போட்டுக்கிட்டு. அது ஒரு வித்தியாசமானது. இந்த பிள்ளைய பாத்தீங்களா, சண்டை போட்டப்ப போயிட்டு டம்முன்னு வீட்டுக்கு போயிருச்சு சூப்பரா. இது காவலா இருந்த நாட்கள் சொல்லு. மழைக்குள் குடை அப்படின்றது ரொம்ப அழகான மழை. மழையான மழை கொட்டும். முத்து மழை கொட்டி தீர்க்காதா, மேகம் கருக்குது ஜிஞ்சிக்கு ஜிஞ்சிக்கு, அடிச்சு நனைஞ்சா பிடிச்சு சளி அப்படின்னு நம்ம அடுத்த லைன் பாடணும். இது தேவையா நமக்கு? நம்ம சனிக்கிழமை ஓட்டுவோம், சனிக்கிழமையெல்லாம் ஓட்ட முடியாது. சலிமுக்கு வணக்கம் அப்படின்னு போயிடும். அனார்கிலி இது என்ன செய்யுது? போகுது. போயிட்டு என்ன செய்யும்னா, ஒரு பஸ்ல போய் உட்காந்துக்கிறோம். கொடை கொண்டு வரல.
கொடை கொண்டு வராதப்ப நான் என்னத்துக்கு நனையணும்? ஏம்மா இந்த பஸ் போகாதும்மா. அதனால தான் நான் வந்து உட்காந்தேன் மைண்ட் வாய்ஸ்ல. அப்படியாண்ணே? கொஞ்ச நேரம் இருக்கேண்ணே. அந்த படிக்கு முன்னாடி கிட்ட போய் உட்காந்துக்கோ. அப்பதானே இறங்குனா கிறங்காம ஓடலாம். ஏன் போக மாட்டுதுன்னு சொன்னா, இந்த பொண்ணு சொல்ற ஒரே ஒரு டயலாக்கு, தம் அடிப்பேன். சூப்பரா அடிப்பேன். பார்த்திருக்கீங்களா? வளைச்சு வளைச்சு ரவுண்ட் ரவுண்டா ஓடுவேன். கேட்டா மழையில சூடா இருக்கும். பச்சி வேற. இந்த கேட்டுக்கு வடை வேற. இருக்கிற கேள்விக்கு விடை தெரியாது. ரவுண்ட் ரவுண்டா விட்டுக்கிட்டு இருக்கோம். மூக்கு நாத்த அடிக்கும். இங்க தண்ணி நனைஞ்சுக்கிட்டு இருக்கும். எல்லாம் சொட்ட சொட்ட நெச்சுக்கிட்டு 4 இழிச்சுக்கிட்டு இருக்கும். 4 பேக்கு குத்திக்கிட்டு இருக்கும். நம்ம பொருளா நனைஞ்சுக்கிட்டு இருக்கும். இது தேவையா? ஒழுங்கா போய் பஸ்ல போய் நீட்டா உட்காந்துக்கலாம்னு அந்த விட உட்காந்துரும். அந்த மாதிரி விஷயங்களை செய்யும். ரொம்ப சிறப்பா இருக்கும். அந்த கான்செப்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுல இன்னொரு தடவை ஒரு பஸ்ல வந்து ஆஹ் பயங்கரமான ஒரு அச்சம், பயம்னா பயம், பயம், அவ்வளவு பயம். அந்த பொண்ணு சும்மா நகையெல்லாம் நிறைய போட்டுக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 12:30 மணி இருக்கும். அவ வந்து பயணத்தை முடித்து இறங்குறப்ப அவங்க குழந்தைங்கிட்ட, இந்த பொண்ணு மட்டும் தான் தனியா போகுது. அவங்க குழந்தைங்கிட்ட மட்டும் கால் பண்ணி, நீ வந்துடணும் ஐயா, கரெக்டா 12:30க்கு இறங்கிடுவேன் அண்ணி அப்படின்னு சொல்லி 12:45 12:50 வரைக்கும் அந்த தம்பி வரல. அந்த பஸ் ஸ்டாண்ட்ல அப்படியே உட்காந்து, ஸ்ரீவில்லிபுத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்து, சொல்லு என்னப்பா அப்படி உட்காந்து. இது இது போட்டிருக்க நகைக்கு ரவுண்ட் ஒருத்தை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இது கேட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கு. எதை வச்சு மேட்ச் பண்ணலான்னு இதுவும் கோச் பண்ண போகுது. இது என்ன பண்ணுதுன்னு கேளுங்க. நிக்கிது, நகையை போட்டுக்குது, இப்படி இப்படி பேகை போட்டுக்குது, இப்படி இருந்துட்டு அங்கனக்குள்ள ஒரே ஒரு ஸ்வீட் கடை இருந்துச்சு. அழகான பேக்கரி. இப்ப பேக்கரி தான் நமக்கு முக்கியம். ஜுவல்லரி எக்கி காப்பாத்தணும்னா பேக்கரி தான் முக்கியம்னு யோசிக்குது. ஜுவல்லரியா பேக்கரியா, ஜுவல்லரியா பேக்கரியா, பேக்கரி தான். ஏங்க எவ்வளவு நேரம் தாங்க நீங்க ஸ்வீட்டை வாங்கிக்கிட்டே இருப்பீங்க? எம்பிட்டு நேரம் நானும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். அவன் குழம்பிட்டான். பக்கத்துல வந்தவன் கிளம்பிட்டான். இதான் தலைப்பு. குழம்பிட்டான், கிளம்பிட்டான். இதான் அந்த கதையோட தலைப்பு. ஆனா மட்டும் அந்த குழம்புனவன் கிட்ட பொண்டாட்டி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சத்தியமா விளக்கமாத்த எடுத்து இந்த பிள்ளைய அடிச்சிருக்கும். இந்த அளவுக்கு இப்படியே நடந்திருக்கும். ஆனா இல்ல, நல்ல வேலை பொண்டாட்டிய காணா. பொண்டாட்டி விற்க போயில. அது எப்படி 1 மணிக்கு வரும்? அது தூங்கும்ல. அதனால நல்ல வேலை தப்பிச்சிருச்சு. அடுத்த ஒரு நாள் இந்த பொண்ணு வீட்டுக்கு பயங்கரமான ஒரு இந்த எமர்ஜென்சி, அப்படியே வயிறு முட்டும்னு சொல்லுவோம்ல, ஆத்தாடி நான் ஆத்திரத்தோட அடக்குவேன் சாமி அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு ரொம்ப. அப்பதான் கதவெல்லாம் பூட்டி விட்டுட்டு சிஞ்சு வெளியில வர்றேன்னு சொல்றான். என்னப்பா நீ கதவெல்லாம் பூட்டிட்டு வரானா? ஒன்னும் இல்ல, கதவை திறந்து விடுறேன், கழிப்பிடத்தை காமிக்கிறா, இன்டர்வல் போயிட்டு வந்துச்சேன். நானும் ஜென்மத்துக்கு மறக்க மாட்டேம்மா விஷயம். இங்க தண்ணியும் ஒரு மலஜலம் கழிக்கிறதுக்கான இடத்தையும் கொடுக்குற அந்த மனிதாபிமானம் இருக்கு பாருங்க. இங்கதான் அவ அந்த குரல் சொல்ல, காலத்தினார் செய்த உதவி அப்படின்ற அந்த குரலையும், ஒரு செய்யாம செய்த உதவிக்கு அப்படின்ற அந்த குரலையும் அந்த இடத்துல சொல்லிட்டு அவ போவா. அப்ப நான் சொன்னேன், நீ மட்டும் வாழ்த்தல, உனக்குள்ள இருக்க அந்த உசுறு இருக்கு பாரு, உசுறு, அதுவும் சேர்ந்து வாழ்த்தும். அந்த பொண்ணு அதே மாதிரி ஒரு தடவை இன்னொரு ஈவெண்ட் பாக்குறான். ஒரு கால சக்கரத்துல சுழன்ற இடத்துல பாக்குறான். அந்த பொண்ணு கிட்டத்தட்ட 9 மணிக்கு அவ வேலையெல்லாம் முடிச்சுட்டு, இன்னொரு வேலையெல்லாம் முடிச்சுட்டு, அதர் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அவ போகிறா வீட்டை பக்கம் திரும்பி, இங்க இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு. ஆனா அந்த சூழ்நிலையில வந்து அப்பதான் அந்த கதவை பூட்டிட்டு, அந்த கதவு எல்லாமே அப்பதான் கடையெல்லாம் மூட்டிட்டு போகணும். ஆனா அப்ப வந்து ஒரு ஒரு பொண்ணு வந்து, நான் வந்து இந்த ஊருக்கு போகணும் தம்பி, ஊருக்கு போக வழி சொல்லு தம்பி, ஊருக்கு போக வழி சொல்லு, ஊருக்கு போக வழி சொல்லணும். ஆனா அவளுக்கு தெரியல. அப்ப அந்த சின்ன பையன் வந்து பாத்ரூம் போற மாதிரி அவசரத்துல இருக்கான். பாத்ரூம் போயிட்டான். அப்ப ஒரு குட்டி பிள்ளை அழுகுது கிடந்து. இந்த தாய், இந்த 3 பேருக்கும் அந்த போகிற இடம் தெரியல. இந்த பொண்ணு என்ன செஞ்சு, இங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு பரலாங்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஓட்டு போடுற அளவுக்கு அந்த கூட்டம் நடுவுல நிக்கிற அளவுக்கு அந்த 100 மீட்டர் 200 மீட்டர் தள்ளி அந்த வீட்டை பூட்டிட்டு வந்த பிள்ளை திருப்பி சாவி எடுத்துட்டு போய் அதை திறந்து விட்டு அந்த பிள்ளையெல்லாம் பாத்ரூம் போக வச்சுட்டு எல்லாம் செய்ய வச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு, இந்த பொண்ணு போய் அந்த பொண்ணு போற பஸ்ஸுக்கு கரெக்டா ஏத்தி விட்டுட்டு அப்புறமா போனா வீட்டுக்கு. வீட்டுல பிரச்சனை தான் இருக்கதான் செய்யும் இப்படிலாம் செஞ்சா. அதெல்லாம் அவ கண்டுக்கவே இல்லை. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இதெல்லாம் நீங்க வந்து நடைமுறைப்படுத்தணும்ன்றதுக்காக தான் சொல்றேன். ஏன்னா நிறைய இடத்துல நம்ம இப்ப வந்து கழிப்பிடம் இல்ல இருக்க மாட்டுது. ஒரு பெண்கள்
ஆண்கள் எங்கனாலும் போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தா. நான் இந்த 2 விஷயம் தான். 2 பார் பார்த்திருக்கீங்களா? 1 பார் பார்த்திருக்கீங்களா? நான் 1 பார பார்த்திருக்கேன். 2 பாரையும் பார்த்திருக்கேன். 2 பார் இருக்குல்ல, அந்த 2 பார் என்ன பண்ணுவாருன்னா, ஹேர் கட் பண்ணுவாரு. இந்த 1 பார் இருக்கும்ல, இவனும் ஹேர் கட்டிங், அவன் வெறும் கட்டிங். அவன் நெப்போலியன் கட்டிங் பண்ணுவான் பார்ல. இவன் வந்து ஹேர் கட்டிங் பண்ணுவான். அவ்வளவுதான். கட்டிங் ஒண்ணுதான். இவன் வெட்டுவேன், அவன் வெட்டுவேன். அவ்வளவுதான். இவரு பார்பர். அதான் பார்பர் ஷாப்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க பார்பர்ன்னு அடிக்கடி கேட்டுக்கலாம் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி விஷயத்துல ஒரு நாள் அந்த பொண்ணோடைய அப்பா கிட்ட இருந்துட்டு ஒரு அப்ப ரூ. 1000 இருந்துச்சு. ரூ. 1000 சில்லறை இல்லைன்னா அந்த புள்ள போயிருச்சு காணாம். அந்த புள்ள எங்கடா போச்சுன்னு அவங்க அப்பையன் தேடுறேன். தேடிட்டு ஏய் எங்க போய் தொலைஞ்ச? அந்த கடையில போனேன்பா. சில்லறை இல்லைன்னு சொன்னீங்கல்லப்பா. சில்லறை இல்லைன்னா நீ பாட்டு போயிருவியா? இந்த கடையில் நிறைய காசு இருக்குப்பா, நான் பார்த்தேன்ப்பா. எந்த கடைக்கு நீ போனா? பார் தண்ணி அடிப்பாயிலே அந்த கடையில நிறைய காசு இருக்கிறது அது பார்த்துருக்கு. இது நிறைய காசு புழங்கிக்கிட்டு இருக்கு, சில்லறை நல்லா வருது அப்படின்னு அவனால் பார்த்ததை வச்சு சரசரன்னு போய் சில்லறை வாங்க போய். நீ பாட்டுக்கு பாரு, அவன் போதையில இருக்கியான். போதையில இருந்தா என்ன? நான் பாதையில போனேன். நல்லா போனேன் பா. அந்த தலையில தட்டி அப்பா எழுத்துட்டு போறாரு. ரெட்டையா தெரிஞ்சிருக்க முடியும். பேசாம வா, இங்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வர்றாரு. அப்ப நம்ம எங்க போகணும், எந்த இடத்துல நம்ம போகக்கூடாதுன்னு தெரியும். போகாத இடம் தேடி போக வேண்டாம், போக விட்டு புறஞ்சொல்லி திரிய வேண்டாம். இதெல்லாம் நம்ம படிச்ச விஷயம்தான். அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல். இவன் ஆத்திச்சூடியும் ஒரு பாட்டு மாதிரி பாடுவேன். ஆத்திச்சூடி நல்லா சூடுதி, என்ன வேணாலும் சரி. அப்படி ஆய சூரியனை ஒற்றை சடையில் கட்டி அப்படியே பாட்டு பண்ணும். அப்புறம் அவளுக்கு நிறைய விஷயங்கள் அந்த பக்கம் அப்படியே ஓடிச்சு. இப்படி எல்லாம் அவளுக்கு ஒரு ஒரு வீரத்தோட ஒரு சில விஷயங்களை அவ செய்தா. அந்த கணக்குல அந்த வீரத்தை பத்தி ஒரு நாள் என்னதான் அவ செஞ்சா? கையில ஓசை பிடிக்கிறது போல பாம்பை பிடிச்சிட்டா. பாம்பு நெளிஞ்சிச்சு, நல்லாவே நெளிஞ்சிச்சு. என்னதான் நெளிஞ்சாலும் வாமிட்டு வந்துருமா வாசுகி கிட்ட இருந்துன்னு கழுத்துல பிடிச்ச மகேஸ்வரன் நீலகண்டன் வாயை போட்டு டபக்குன்னு பார்வதி பிடிச்ச மாதிரி இது கழுத்துல பிடிச்சுக்கிட்டு பாம்பு எப்படியே ஆட்டிக்கிட்டு. அங்க பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றாங்க, ஏமா பாம்பு வச்சிருக்கமா கையில. பம்பு தானே இது, தொலைக்காலையே கேட்கல. பம்புனே சொல்லிக்கிட்டு இருக்கு, அவன் பாம்புனே சொல்லிக்கிட்டான். இது வந்து சம்முன்னு பறந்து ஓடி போச்சு. ஆமா, பாம்பையா இவ்வளவு நேரம் பிடிச்சிருந்தோம் அப்படின்னா அது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்திருப்போம். இடத்துலயும் நம்ம சொல்லுவாங்க, ஏப்பா இளங்கன்னு பயாரியா, அது விடு பாம்பை பிடிச்சி விளையாடுற வயசு இது. எவனாவது பிடிச்சிங்களா? இந்த போல பிடிச்சிருச்சு, தெரியல, தெரியாம தான் பிடிச்சிருக்கும். ஓகே, நம்ம வீ கேர் பண்ணணும், டோன்ட் கேர் பண்ணக்கூடாது, இது என்ன வேணாலும் ஓகே தான். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அப்படியே ஓடிச்சு. ஒரு விஷயம் சாலையில போறோமா, நம்ம பாதையில ரோடுன்ற வார்த்தைக்கு முன்னாடி நான் போடுற வார்த்தை பிராடு. நிச்சயமா அகலப்படுத்தி தான் போகணும். சும்மா ஒத்தையடி பாதையில ஒரு சனம் தூங்கையில ஒத்தையா போகுதையா என்னோட மனசு. என் பாப்பா கிட்ட கேட்டேன், என்ன பாட்டு பாடலாம் பாப்பா அப்படின்னு கேட்டேன். நீ ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது, அது பாடு. இல்லைன்னா ஒரு சனம் தூங்கிடுச்சு ஊத காத்தும் அடிச்சிருச்சு, அது நல்லா இருக்குமா அவன் குரலுக்கு? இருக்கு. அவ அடிக்க போறாங்க என்னைய. அவங்க கொடுத்த டாபிக் நாம் கடந்து வந்த பாதை. அதுல ஊர் சனத்தப்பெல்லாம் தூங்க வச்சுட்டு நம்ம மட்டும் என்னத்த பாதையில பேச போறோம் அப்படின்னாலும் அது பார்த்துட்டு இது நமக்கு முடியாது அப்படின்னு. இவ்வளவு வகையான அது வெகுளித்தனமான ஒரு கோபமெல்லாம் கொந்தளிக்கிறது. கோபமோட சில விஷயங்கள்லாம் செய்யறப்ப அந்த பொண்ணு ஒரு சாமர்த்தியமான ஒரு கதை ஒரு முயல் வந்து இருந்துச்சு அவங்க குடும்பத்துல. அந்த முயல் வந்து ஒரு தாய் முயலும் குட்டி முயலும் வீட்டுல இருக்கிறப்ப ஒரு நரி வந்து உங்க அப்பா கூட்டிட்டு வர சொல்லியிருக்காரு. நீ என்ன பண்றேன்னா உங்க அப்பா கூட்டிட்டு வந்திருக்காங்க, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த நரிக்கு வந்து அந்த முயல் கறி திங்கணும்னு அவ்வளவு ஆசையா இருந்திருக்கு. ஏன்னே இந்த இந்த முயல் என்ன செஞ்சிருக்கு, குட்டி முயல் பெரிய முயல் தயாராயிடுச்சு.
நாங்க தயாரா இருப்போம் தயாரா இருப்போம்னு அவங்க பேரவி அவங்க கிளம்பிட்டாங்க தாயாரு. நீங்க தயாராவும் இருங்க. அந்த குட்டி மயில் என்ன சொல்லிச்சு, அம்மா போகாத, என்ன எவிடன்ஸ்னு கேளு, கூட்டிட்டு வர சொன்னா என்ன எவிடன்ஸ்னு கேளு நரிக்கிட்ட அப்படின்னு. நரியா, இங்க வா, நான் சொல்றது சரியா, இங்க வா, நீ எதுக்கு வந்த புரியுதியா அப்படின்னு கூப்பிட்டு கேட்டு, இந்த லெட்டர் கொடுத்திருக்காரு, கடிதம் கொடுத்திருக்காரு, இந்தா பாரு, எழுதிருக்கு பாரு, அதே கையெழுத்து, கொஞ்சம் கூட மாறல. உடனே பொண்டாட்டி, சரி வீட்டுக்கார கூப்பிட்டுட்டாருன்னு, சும்மா இரு, மூடு, குடு, லெட்டரா குடு, குட்டி மயில் பாக்குது, அப்பா எழுதவே இல்லை. எப்படி கண்டுபிடிச்ச? நீ என்ன, இன்னைக்கு என்ன தேதி? 24/1/2026. அப்பா இப்படி எழுத மாட்டாரே, 2026/1/24 தானே எழுதுவாரு. தப்பா குடுக்குது. நரி கூப்பிட்டுச்சு, நீனு போற, கதவை போட்டுமா, ராமாயணம் ஆயிர போகுது. இன்னைக்கு கோட்டை கழிச்சன்ங்க ராமாயணம் ஆச்சு. ஏன்னா நம்மளை திங்க பார்த்துக்கிட்டு இருக்கு, நீ சும்மா கதவை போட்டு அப்படின்ட்டு அது உட்காந்துச்சு. எப்படி சாமர்த்தியம்! சாமர்த்தியமா இருக்கணும், சமத்தா இருக்கணும். சும்மா எதுக்கெடுத்தாலும் அப்படின்னு போகக்கூடாது. எனக்கு மேக்சிமம் நடக்க விஷயம்னு சொல்றேன். எப்ப நான் பேசினாலும் நிர்பந்தத்துலதான் பேசுவேன். ஏன்னா பந்தம் முக்கியம் அப்படின்றதுனாலதான் நான் சந்தர்ப்பம் எப்ப வேணாலும் இருந்துக்கட்டுன்னு ஓடும். கடைசியா கழுத்தை தட்டி ஏய் வா பேசு, ஏய் அப்படின்ற மாதிரியே ஓடும்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நிறைய சூழல் நடந்திருக்கு. அந்த பொண்ணு கதையெல்லாம் முடிச்சாச்சு. இப்ப நான் என் கதைக்கு வரேன். நான் பார்த்த கதைன்னு எனக்கு 2 கவிதைகள் ரொம்ப பிடிக்கும். நான் எழுதுனதுல 2 கவிதை. முதல் கவிதை ஒண்ணு, இன்னொரு ஒரு கவிதை. இந்த கவிதை வித்தியாசமா இருக்கு. ஒரு கவிதை என்னன்னா, காதலித்தால் தான் கவிதை வரும். இது உவகைக்கான காதல் இன்பத்துக்கான அந்த விஷயம். காதலித்தால் தான் கவிதை வரும் என்றார்கள், நான் காதலித்தேன் கவிதையை மட்டும் தீவிரமாக அப்படின்னு எழுதுறதா முதல் கவிதை. இல்ல காதலிச்சா கவிதை வருமால, நீ ஏழை காதலிக்கல, காதலித்தேன்னு சொல்லிட்டு கவிதை ஏற காதலிக்கிற, கவிதையை மட்டும் நான் காதலிச்சுக்கிறேன், வேற யாரையாவது காதலிச்சா ஒத்தி வச்சிருவாங்க, ஏன்னா சமுதாயம் அந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஓடிச்சு. செம்ம வித்தியாசமா இருந்துச்சு. அடுத்த கவிதை அந்த பொண்ணு அவங்க அவங்க குடும்பத்துல எல்லாம் இருந்த பிறகு, இது ஒரு உவகை. இந்த உவகைக்கு ஈடுன்னு எதுவுமே இல்லை. நீங்க என்ன கொட்டி கொடுங்க, கண்டிப்பா கிடையாது. இது ஒரு பொதுவான தளத்துல சொன்னாலும் கூட, ஒரு கணவன் மனைவி உறவுகள் அந்த மகிழ்ச்சியினால கிடைக்கிற ஒரு குழந்தை, அது வித்தியாசமான ஒரு இன்பம். இதுக்காக அது சொல்றேன். அத்தானால் ஏற்பட்ட வழி முடக்கத்தானால் போகியது. இது என்ன கவிதைடா சாமி அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு நீங்க எல்லாம் ஒரு விஷயம் நீங்க சொல்லி ஆகணும். உங்களுக்கான கேள்வி இப்ப நானு, ஏன்னா பாட்டு பாடிட்டேன், கதை சொல்லிட்டேன், அப்புறம் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன். இப்ப சொல்லுங்க, 2 இடங்களுக்கு நம்ம மன நிம்மதிக்காக போவோம். 2 இடங்களுக்கு நீங்க சொல்லுங்களேன். 2 இடங்களுக்கு எந்த இடங்களுக்கு போறீங்க? டெம்பிள் மேம். சரியான விடை. கண்டிப்பா கடவுளே. யோகா, மெடிடேஷன். ஓகே, அது ஃபுல்லாமே அப்படியே இன்க்ளூடு கோயில். ஓகே, அடுத்து ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அப்படிங்கிற மாதிரி ஆலயத்துக்கு போவோம். கண்டிப்பா நூலகம் போவோம். நூலகம் போவோம். நூலகம் சிறப்பு. அடுத்த வாரம் கரெக்ட். பூங்கா அதெல்லாம் 2 இடம் சூப்பர் இடம் சொன்னீங்க. ஒரு புத்தகத்தை தூக்கிட்டு பூங்காக்கு போவோம், இல்ல நூலகத்துக்கே போவோம், லைப்ரரி சூப்பரா சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் கடவுள்கிட்ட போவோம் நிச்சயமா. அது அந்த தேங்காவை உடைச்சு, அந்த பச்சை தேங்காவை உடைச்சு சாப்பிட்ற அழகு இருக்கே, இன்னதான் இருங்க. அந்த தண்ணி போனா கூட அந்த பச்சை தேங்காய் உடைச்சு அங்க உட்காந்து சாப்பிட்ற அழகு, அது ஒரு சிறப்பு தான். அன்னைக்கு அதனால நல்லா ஆரோக்கியமா இருந்தோம். இன்னைக்கு நடக்க மாட்டோம். அந்த பாதங்கள் எல்லாம் சுத்தி சுத்தி வர்றது. இந்த மெடிடேஷன் சொன்னீங்க, ரொம்ப சூப்பர். நம்ம கண்களை மூடி நம்மளை தெரிஞ்சுக்கலைன்னா நம்ம என்னடா வாழ்ந்தா, எதுக்குடா நீ கடந்து வந்ததுல என்னடா நடந்துச்சு? கிட்டத்தட்ட எனக்கு வயசுன்னு பாத்தீங்கன்னா, நான் இப்ப வரைக்கும் 10 வயசு தான் எனக்கு ஆயிருக்கு. என்ன 10 வயசு பிள்ளைய எதுக்கு கூட்டிட்டு வந்தோம் அப்படிலாம் யோசிக்க கூடாது. சும்மா 10 மார்க் 10 தான், 10 வயசுதான். அந்த பிள்ளைதான் இப்ப பேசிக்கிட்டு இருக்குது உங்க கிட்டக்க. அந்த பிள்ளையோட வாழ்க்கை எவ்வளவு பெரிய சார். அப்பனா 5 வயசா? அவன் சின்ன பையன், இப்பதான் 2 மாசம் ஆச்சு. அவன் பால் புட்டிய தள்ளி விட்டுக்கிட்டே கிடக்குறேன். 5 வயசு இல்லக்கா, எனக்கு 4 வயசு தான் ஆகுது. நீ 4 வயசு பையனா இருந்துக்கப்போ அவ்வளவுதான். அதுல இந்த இந்த கடவுளை கும்பிடுறதுக்கு சொன்னா, அம்மாவுக்கு வேலை கொடு,
அம்மாவுக்கு வேலை கொடு அப்படி பாப்பா சொல்லும். அப்ப வந்து எங்க மாமியா வந்து ஆமா கொடுத்துச்சு. நான் சொன்னேன், ஐயோ கொடுத்துச்சு கொடுத்துச்சு சரியா முடிச்சு விடு. தப்பா மைண்ட் வாய்ஸ் எல்லாம் கேட்கும் போது நீங்க வந்து ஸ்டாப் பண்ணி தட்டி விட்டு வேற மாதிரி சொல்லணும். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டா பல 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 பலன்னு இங்க இருக்கிற நல்ல உள்ளங்களை தவிர மத்த எல்லாமே பார்த்தா நல்ல கண்ணுதே. பார்த்துட்டு நிறைய விஷயங்கள் அவங்களாம் நம்மளுடைய எதிரின்னு சொல்லிக்கணும், துரோகி ஆயிராம பாத்துக்கணும். நம்ம இந்த விஷயத்துல ரொம்ப பெரிய கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த இடம் அப்ப அமைதி முக்கியம். அமைதியா இருக்கணும். அமைதி வந்து மிகப்பெரிய விஷயம். இதுதான் அந்த 9வது ரசத்துல வரும். நகை அழுகை இரு இழிவரல் மறுக்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை அமைதி. நீங்களா சைலண்டா இருந்து பார்த்த நித்யா பார்த்துப்பீங்க. வைலண்டா இருந்த நித்யாவும் இருக்கு. வைலண்டாவும் இருக்கணும். என்ன சார் வீயும் வேணும்ல, எஸ்ஸும் வேணும்ல, சைலண்ட் பாத்துக்கோங்க. ஒரு விஷயத்த ஆஸ்க்னு சொல்லி காலையில ஒருத்தர் பேசிட்டு இருந்தாரு. சார் ஒருத்தர் ஆட்டிடியூடு ஸ்கில்லு நாலேஜ்னு சொல்லி ஆஸ்க சொன்னப்ப நான் சார் பேசினாரு. அப்ப நான் சொன்ன ஒரே வார்த்தை, டீயை போட்டு குடிங்க முதல்ல அப்படின்னு, டாஸ்க் சரியாகும் அப்படின்னு டீயை முன்னாடி போட்டேன். நான் இஞ்சி டீ போட்டேனா இல்ல ஏலக்காய் டீ போட்டேனாலாம் எனக்கு தெரியாது. நான் டீ போட்டேன், அவ்வளவுதான். இதுல ரஸ்கா நீங்க டஸ்கா இல்ல பிரிஸ்கா மாஸ்கா டாஸ்கா எதுனாலும் பாத்துக்கோங்க. உங்களுக்குள்ள ஒரு மியூசிக் கேக்குதான்னு பாருங்க. நீங்க சிக்காவே இருந்தீங்கன்னா மியூசிக் எல்லாம் கேட்காது, மியூசிக் கேட்கும். தப்பு. இப்ப நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்களேன், ரொம்ப அழகா இருக்கும். இந்த மேக்கப் தான் என்னோட பேக்கப். இது நல்லா இருக்கும். இது எப்படின்னா உங்களுக்கு செத்தாலும் சமைச்சு வச்சுட்டு சாகு. இந்த ரூல்ல தான் அம்மாவோட நிலைமை எல்லாருக்கும். இன்னைக்கு அம்மாவுக்கு மட்டும் இல்ல, அப்பனுக்கு அந்த வேலைதான். ஏன்னா இன்னைக்கு நான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன்னா அங்க சைலண்ட் சப்போர்ட்டர் அங்க கிடக்குது, சைலண்ட் பார்ட்னர் கிடக்குது. அந்த மாதிரிதான் ஓடுது. அப்ப அந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றத அந்த இடத்துல அந்த பிள்ளை சொல்லும். உனக்கு முடியலையா? முடியலைன்னா நீ எப்படி போவ ஆஸ்பத்திரிக்கு? ஏதோ உன்னால அதுக்கான மேக்கப் பண்ண முடியலைன்னு சொல்லும் போது நான் எப்படி தெரியுமா போவேன்? நான் போறது இப்பத்தே கல்யாணத்துக்கு போவோம்ல, பொண்ணு ஒரு பொண்ணு ஒண்ணு நான் பார்த்தேன், சென்டிமீட்டர் சிரிக்க சொல்லி கேட்டேன், அவ சிரிச்சா சிரிப்புள்ள 100 பேரு செத்து போயிட்டான். அந்த பொண்ணு என்ன செய்யும் தெரியுமா? அப்படி கிளம்பி போகும். அந்த டாக்டர் பாப்பாரு தெரியுமா? நிஜமா உனக்கு முடியலையா? ஆமாவா? ஆனா அந்த பொண்ணு அவ்வளவு எனர்ஜெட்டிக்கா போகும். எங்க வீட்டுக்காரு கேட்பாரு, உனக்குதே முடியல, ஆஸ்பத்திரிக்கு கிளம்ப சொன்னா நீ என்ன சினிமா தியேட்டருக்கு கிளம்பி இருக்க? தியேட்டர்ல எவனுமே நம்மள பார்க்க மாட்டாங்க, அவங்களுக்கே கிளம்பி போறோம். இவன் உடல் உறுப்புகளை எப்படி இருக்குன்னு பரிசோதிக்கிற ஒருத்தன். ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, தேவையில்லாம கத்தாதீங்க. நீங்க சாப்பிடும்போது சாப்பிடுறீங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நிறைய பேர் சாப்பிடவே இல்லை. நீங்க சாப்பிடவில்லைன்றது எனக்கு கவலை இல்லப்பா, என்னைய நீங்க சாப்பிடவே விடல. நான் என்னோட சாப்பாட்டு நேரத்தை மாத்தி இருக்கேன் பள்ளிக்கூடத்துல. இந்த வேர்டு சாப்பிடும்போது கண்டிப்பா அந்த பிள்ளைய பத்தி பேசணுமா? அந்த பிள்ளை எஸ்ஏ எழுதலைன்னு சொல்லணுமா? அவங்க அம்மா அப்பா வரல, ஆதார் கார்டு கொடுக்கலன்னு சொல்லணுமா? இல்ல கேக்குறேன், இல்ல டீன் உங்களை திட்டிப்புட்டாருன்னு நீங்க பேசிக்கணுமா? அந்த நரசம்மாவும் உங்களுக்கு வந்து சாப்பாடு ஆக்கி போட்டுச்சாக்கும். யோசித்து பாருங்க. அந்த ஒரு பருக்கி எவ்வளவு கஷ்டப்பட்டு விவசாயி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு மரியாதையும் கொடுக்காம வாயவும் மூடாம, வாயை மூடிக்கிட்டு சாப்பிடு சொல்றாங்களா இல்லையா? அப்படின்னா நீ வாயை திறக்க கூடாது. உள்ளேயே உன்னோட கவலங்கள் அரைக்கப்படணும். அந்த கவலத்திலேயே நீ இல்லையே கவனமா, நீ எந்த பக்கம் நீ போவ? சோத்த நீ சாப்பிடுறதுக்கு நீ கவனம் கொடுக்காம இருந்தேன்னா உனக்கு எப்படியா ஒட்டும் பருக்க? நீ என்னத்த பண்ண போறேன்னு எனக்கு புரியல. டிவி பாக்குற, அந்த நேரம் தான் அவனுக்கு போன் பண்ணணுமோ? இல்லைன்னா நாடு இடிஞ்சிருமா?
நீ சாப்பிட போறது ஒரு 1/2 ஹவர். அத உனக்காக சாப்பிடுப்பா. எனக்கு இதுல புரியல. அந்த பிள்ளை அவ்வளோ அழகா மேக்கப் பண்ணிட்டு போறனால அதோட பேக்கப் வரும். இன்னைக்கு அந்த பிள்ளை போகும். ஆனா சோகத்தோட மொத்த உருவமும் அந்த பிள்ளையோட மைண்ட்ல மனசுல இருக்கும். வலி, வேதனை, துன்பம் இப்படி இருக்கும். ஆனா அது போய் நடந்து போகும். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், மேம் செம்ம அழகா இருக்கு மேம் இந்த சாரி. சேவா மேம் எடுத்து கொடுத்தாங்க எனக்கு இந்த சாரி நல்லா இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்ச கலரு. அவங்க சொல்லுவாங்க பாருங்களேன், ஒரு கிட்டத்தட்ட அன்னைக்கு நகைய பாக்குறதுக்காகவே அத்தனை பேர் வணக்கம் சொல்லுவாங்க. அவங்க யார் யாரு எத்தனை பேர் வந்து நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு, இந்த தோடு செம்மையா இருக்கு தெரியுமா. இது எங்க ஸ்கூல்ல ஒரு மிஸ் எனக்கு கொடுத்தாங்க. இந்த பாருங்களேன் மயில், மயில் போல பொண்ணு ஒண்ணு, பொண்ணு ஒண்ணு கேட்டு நின்னு ஏன் மனசு போன இடம் தெரியல. ஆனா கொஞ்சம் கவலைப்படுவேன், பவதாரணி இல்லையேன்னு. இந்த பாட்டை பாடினவங்க இருந்திருந்தா அடி இருந்திருக்கும். ஏன் அப்படி மியூசிக்க விட்டுட்டு போனேன், நீ இந்த இசை எங்க போச்சு. நிறைய பேர் வச பாடிட்டு தான் இருப்பாங்க, நம்ம இசை பாடணும். எச பாட்டு கேக்குதா? கேட்கும் தான் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்றது நிறைய பேருக்கு உள்ளத்துல உதட்டளவுல தான் இருக்கு, உள்ளத்தளவுல இருக்க மாட்டேது, கிடையல இல்ல அப்படின்னு தான். இந்த பொண்ணு ஒன்னொன்னா கடந்து போகும், நடந்து போகும், ஒவ்வொன்னா செய்யும். இந்த பொண்ணோட வாழ்க்கையில டாஸ் இதுதான் அதோட பாஸ். இது வாழ்க்கையில நடந்த ஒரு விடயம் சொல்றேன். அவமானத்தை பார்த்துருச்சு அந்த பொண்ணு. இந்த இன்னொரு பொண்ணு சொன்னேன்ல, எல்லாமே பார்த்தாச்சு சூப்பரா. ரொம்ப வித்தியாசமா இருக்கும். சில நேரங்கள் பார்த்தா 2 மணி நேரம் கழிச்சு, நீங்க வாரீங்களா சார், நான் உங்களை பார்க்கணும்னு இருக்கிறேன், எல்ஐசில ஒரே ஒரு புது ஸ்கீம் வந்திருக்கு, பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு ஏஜென்ட் ஒருத்தர் போய் பார்ப்பாரு. 2 மணி நேரம் ஆகும், வெளியில போயிருக்கேன், 2 மணி நேரம் கழிச்சு வரீங்களா. ஆனா 2 மணி நேரம் என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியாது. நான் சொன்னேன் பாருங்க, லைப்ரரி இருக்கான்னு பாருங்க பக்கத்துல. தூரமா இருந்தா கண்டிப்பா பேங்க் பக்கத்துல இருக்கும், ஒழுங்கா போய் ஏசி ரூம்ல உட்காரலாம்ல. உங்களுக்கு ஓசி தானையா, ஏன் போக மாட்டீங்க, ஏசி ரூமுக்கு போங்க, பேங்க்ல போய் உட்காருங்க, கையில ஏதாவது ஒரு புத்தகம் வச்சுக்கோங்க, அத பாருங்க. இந்த புள்ள ஒரு பையனை விரும்புச்சு இந்த பொண்ணு. யார் தெரியுமா? புக்கு தான். புத்தகமே புருஷன், கணக்கே கணவன், அப்படிதான் வாழ்ந்து. இன்னைக்கு இன்னொருத்தர் இருக்காரு, அவர் யாருன்னு கேட்ப. 2 இருக்கும், ஆன்மீகம்னு ஒண்ணு இருக்கும், லௌகீகம்னு ஒண்ணு இருக்கும். இது லௌகீக வீட்டுக்கார். உண்மையா ஆன்மீக ஹஸ்பண்ட் வந்து புக்கு தான். இந்த புக்கு இஸ் வெரி லுக், அவுட் லுக் இல்ல, கிராண்ட் லுக், எவ்ரி லுக். ஓகேவா? இது நீங்க பாத்துக்குங்க. புத்தகம் அவ்வளோ பெரிய விஷயம், புத்தாக்கமான ஒரு விஷயம். நீங்க நீங்க எவ்வளவு புக்கு வாங்கியிருக்கீங்க, படிச்சிட்டீங்களா, முடிச்சிட்டீங்களா? ஏன் முடிக்கலன்னா யார்ட்டா கொடுத்து விடுப்பா. முடியலப்பா உங்களாலலாம், என்னால முடியலப்பா. நீங்க வச்சிருக்கதெல்லாம் பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது, என்னால முடியாது. நான் ரசமா பேசி விட்டுருக்கேன் உங்களுக்கு. நீங்க பாதரசமா ஏதாவது கருத்துக்கள் நீங்க சொல்ற மாதிரி இருக்கும். ஏன்னா திரவ உலோகம் ஒண்ணே ஒண்ணு பாதரசம், திரவ அலோகம் புரோமின். நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம். சில பேர் பிராமினா இருக்கோம், சில பேர் என்னவா இருக்கிறோமா, விண்மீனா இருக்கோமா, எந்த மீனா இருக்க போறீங்க? ஐ மீன் ப்ளீஸ் டெல். நான் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், அர்த்திமேட்டிக் மீன், அந்த மீன் இந்த மீன் எல்லாமே பார்த்துருக்கேன். ஹார்மானிக் மீன், ஜியாமெட்ரிக் மீன் சொல்லிட்டு நீங்க என்ன மீனா இருக்க போறீங்கன்னு தெரியல. பிசிக்ஸ்ல ஒரு விஷயம் இருக்கு, நம்ம வாளி நிறைய தண்ணி எடுத்துக்கிட்டு கிடைமட்டமா நடந்தா வேலை செய்யலைன்னு அர்த்தம். அட பாவிகளா, வாளி நிறைய தண்ணிய கஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன், நான் இருக்குன்ட்டாங்களே. நம்ம எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், உங்களால ஸ்மார்ட் ஒர்க் பண்ண தெரியல. இதை நான் தெளிவா சொல்லுவேன். எல்லா வேலையும் நீங்களே பாக்குறீங்க, தப்பு. வேலை வாங்கணும், அவன் தான் வேலைக்காரன். வேலை இல்லாத வேண்டாம், வேலை தெரிஞ்ச வேண்டாம், வீரமான வேலைக்காரன். அந்த பாட்டு பாடணும். 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுதான் பேரு விளங்க. மாப்பிள்ளை பொண்ணு மட்டும் இல்ல, தினம் தினம் மாப்பிள்ளை தான் நம்ம பொண்ணுதான். டா மாப்பிள்ளை எப்படா இருக்க கேக்குறாங்கல்ல, ஏ மச்சான், ஏ எட்ரா கிளப்பிட்டடா போடா.
ஒரே ஒரு நரமுடி வந்ததுக்காக கவலைப்படுறீங்க. என்ன இப்ப பிரச்சனை உங்களுக்கு? நரை, திரை, மூப்பு, பிணி, சாக்காடெல்லாம் வந்து தானேயா போகும். ஒரே ஒரு நிகழ்வு தானே நான் சொல்லணும்னே. பிரசவ வார்டுக்கு போனோம். லேபர் வார்டு வந்து மார்ச்சரி வார்டா மாறிடுச்சு. கவலைப்படல. அங்க ஆழ்மனம் ஒர்க் பண்ணுச்சுயா. ஏன்னா குழந்தை பிறந்துருச்சு. இனி குழந்தைய நான் சுமந்துட்டு வெளியில வரும்போது அவங்க சொல்லுவாங்க, குழந்தைய முழுங்கி தாய முழுங்கிட்டு பிறந்திருக்கு பாரு தருதல அப்படின்னு. அந்த வார்த்தையை என்னோட குழந்தைக்கு கொடுத்துறாத. ஃபர்ஸ்ட் பாப்பா கொடுத்துறாத. துணைக்கி ஒரு பிள்ளை அடுத்து. ஆனா அது இனிமே பத்தா வெனக்கி அப்படின்ற மாதிரி விட்டாச்சு. ஏன்னா கண்ணு 2 தான், அதுக்காக விட்டது. அந்த பாப்பா பூத்திருக்கு இப்ப, அது சந்தோஷமா இருக்குது. இதுல அந்த நரம்பெல்லாம் கட் ஆயிட்டு இருக்க, ரத்தம் வரல, செத்துருவேன்னு டாக்டர் சொல்றாங்க. எத்தனை பேரை நாங்க பார்த்திருக்கோம். ஐயையோ பரவாயில்ல பரவாயில்ல, செத்து போலாச்சா வேண்டா, நான் வருவேண்டா மீண்டும்னு. இது என்ன வித்தியாசமான பிறவியா இருக்கு. ரத்தமே வரல. ஓ பாசிட்டிவ், நான் பி பாசிட்டிவா இருந்தேன். அதனாலதான் ரத்தம் வந்துச்சு. தடார்னு ஒரு பாட்டில் ரத்தம் ஏறிச்சு. சரியாக என்னோட உயிர் கிடைத்தது. இன்னுமே அவலங்கள்லாம் நிறைய இருக்கு. ஒரு டாக்டரே வந்து எவ்வளவு வேற பார்த்துக்கோ, இதை தூக்கி போடு, இதை என்று எப்படி சொல்லுவார்கள்? பிணம் என பெயரிட்டு அப்பதான் சொல்லுவாங்க, தூக்கி போட்டாங்க. ஆனாலும் மார்ச்சரி வார்டுல நடந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கஷ்டம். அதே ஒரு தடவை பிரசவம் நடந்த ஒரு இத்தனை அழுகை கூட இல்லாத ஒரு பெண்ணிற்கு அடுத்ததாக நடந்த 150 பிரசவங்கள் கஷ்டம். இவைகளெல்லாம் சொல்லி உங்களை வருத்தப்பட வைக்கவில்லை நான் இந்த நேரத்தில். ஒரு குறிப்பிட்ட நாள் அதை பற்றிய பேசுவோம். அதையும் நாம் ஏற்க வேண்டும் என்பதற்காக. தாமதம் பிடிக்கவில்லை, அவளுக்கு அவமானம் சந்தித்தது, இப்படியாக கரியை வேலைக்காரியாக மாத்த தேய் பண்ணது எல்லாமே பார்த்துட்டோம். நிறைய பார்த்தோம். ஏன்னா நிறைய விஷயங்களை நம்ம அவங்க ரிலேட் பண்ணி பார்த்தோம். வாழ்க்கையில நம்ம பார்க்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. 10 வயசு தான் எனக்கு நடந்துட்டு இருக்கு. இந்த 10 இயர்ஸ் பேபி என்ன செய்யணுமோ அதை செய்யணும். ஒன்னே ஒன்று விஷயம் சொல்றேன், நல்லா கவனிங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாம் கேட்டுக்கோங்க. பையனும் வயசுக்கு வருவான், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனா அவனுக்கு எந்த ஒரு விசேஷமும் செய்யல. அவன் எவ்வளவு தெரியுமா கவலைப்படுவான். அவனுக்கான அங்கீகாரம் கொடுங்க. பொம்பளை பிள்ளை வயசுக்கு வந்துச்சு, எல்லாம் செய்யறோம். இப்ப செய்யறது நிறைய கம்மி ஆயிடுச்சு. வேணா ஊருக்கு தண்டரை போட வேணாம் அப்படின்ற மாதிரி ஆயிட்டு இருக்கு. ஆனா அந்த பூப்பெய்திய அந்த நாட்களில் இருந்து கற்றலின் ஆற்றலை உச்சகட்டமாக நிற்றல் இல்லாமல் சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமை பேரண்டிங் பெற்றோருக்கு இருக்கு. குறிப்பு, உங்களுடைய அலைபேசியை யார் அழைக்கிறார்களோ அதற்கு மட்டும் எடுக்க. உங்களுக்கு எது அப்பொழுது தேவையோ அப்பொழுது அதை ஓரிரு வரிகள் அவர்களை சொல்லவும். அவர்களுக்கு உற்சாகமான வரிகள் வேண்டுமென்றால் நீங்கள் பேசவும். என்னை எப்பனாலும் கூப்பிடலாம், எனக்கு டைம் இருக்கு. எனக்கு ஒரே ஒரு வார்த்தை, எனக்கு டைம் இருக்கு, எப்பனாலும் கூப்பிடலாம். நான் பார்த்தேன்னா நான் கண்டிப்பா அழைப்பேன். அதுல ஒரு ஷூரிட்டி கொடுக்குறேன். உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்போது என்னை கூப்பிடலாம். உங்களுக்கு ஏதாவது ஹடில்ஸா இருந்தும் போது என்னை கூப்பிடலாம். இந்த உடல் அந்த ஐக்கியமான வீட்டிற்கு போகிற வரைக்கும் உங்களுக்கு உறுதுணையா இருப்பேன் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த வாழ்க்கையில. ஒரு தடவை அந்த பொண்ணு போயிருக்கா. பொண்ணுனா அந்த பொண்ணு போனோன்னா அங்க ஒரு சார் வந்து டிராயிங் வரைஞ்சிட்டு இருப்பாரு. இந்த கதையோட பேரு வந்து நான் தொடலை, அதான் கதையோட பேர். அந்த டிராயிங் வரைஞ்சப்ப மஞ்சள் கலரு அந்த ஒரு இதை வரைஞ்சிட்டு இருக்காங்க. அந்த ஒரு எழுத்து மட்டும் தாக்கு பதில கா போட்டிருந்தாங்க. இது கா போடணும், ஏன் போட்டிருக்கீங்க, தாக்கு பதில கா போடணும் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்லுது. தா மாத்தப்பட்டது. தா மாத்தப்பட்டோன்னு மஞ்சள் கலர் வந்து இந்த பொண்ணுடைய கண்ணத்துக்கிட்ட பட்டிருக்கு. என்னது மஞ்சள் கலர்ல அப்படி ஒட்டி இருக்கே அப்படின்னு இந்த பொண்ணு கேக்குது. அப்ப அந்த ஓவியர் சொன்ன வார்த்தை, நான் ஒன்ன தொடல. இது வந்து கஷ்டமான சூழல். நீங்க அந்த இடத்துல ஒரு பொண்ணா இருந்து அதை பார்க்க வேண்டியது இருக்கும். ஏன்னா மறைவு சில நேரத்துக்கு பெண்ணுக்கான நிறைவு. நிறைய இடத்துல நிறைய இதை வந்து ஓப்பன் வைடா சொல்ல முடியாது, கேட்க முடியாது. அந்த விஷயத்துல ஆம்பளை ஆளுக்கும் அவஸ்தை இருக்குப்பா.
பாவம் ஏங்கன்ற ஒரு வார்த்தையில வண்டியும் ஓட்ட முடியாம வாழ்க்கையும் ஓட்ட முடியாம அவன் படுற பாடு இருக்கே. இது மாதிரி ஒரு விஷயத்துல பேங்கோடைய லோன் ஒரு 3 நிமிஷம் மட்டும் எடுத்துறேன், டக்குன்னு முடிச்சிடுறேன். பேங்க் லோன் வாங்க போறாங்க. எம்ஓடி வந்து கரெக்ட் பண்றாங்க. எம்ஓடி கேக்குறாரு. எம்ஓடி போய் பண்ணிட்டு வந்த எம்ஓடின்றது பேப்பர்ன்றது தெரியல. ஒரு பேப்பர் கொடுத்தா தான் டாப் அப் லோன் தருவாங்கன்னு தெரியல. இந்த லோன் வாங்குற பிரச்சனை இருக்கே, அவன் என்ன கேட்டாலும் கையெழுத்து போடுவோம் நம்ம. வாசிச்சும் பார்க்க மாட்டோம். அந்த அந்த மனநிலை இருக்கும் பாத்தீங்களா, அது வித்தியாசமா இருக்கும். இந்த லோனை வாங்குறப்ப அவன் அங்க போக சொல்லுவேன், இதை வாங்கு, இதை ஜெராக்ஸ் எடு, அதை இது பண்ணு. கிட்டத்தட்ட ஒரு வாரம் 10 நாள் அந்த ஃபார்மேல் இருக்கே அப்படியே வித்தியாசமா இருக்கும். நாங்க அப்ப உட்கார்ந்துட்டு எம்ஓடி வாங்குறத பத்தி ஹெச்ஓடி சொல்லி தரலையா அப்படின்னு ஒரு வார்த்தை தான். அதான் டைட்டில். எம்ஓடிய பத்தி ஹெச்ஓடி சொல்லி தரலையா? நிறைய இடத்துல சொல்லி தரல. சொல்லித்தாங்க, பகிரங்கமா சொல்லித்தாங்க. எங்க அப்பா எனக்கு கல்யாணம் ஆயிட்டு குடும்பத்துல இருக்கிறதுக்காக திருவும் திருமதியும் அப்படின்னு ஒரு புத்தகம் கொடுத்தாரு. அப்பேன் சொல்லி கொடுக்க முடியாது, ஆத்தா சொல்லி கொடுக்க முடியாது சில விஷயங்களை. அப்ப இப்படி விஷயங்கள் இருக்கு வாழ்க்கையில. நம்ம நவரசத்தோட இருக்கிறோம். குறிப்பா வாரத்துக்கு ஒருக்கா முடக்கத்தை ரசம் குடிங்க, நல்ல சாப்பாடை சாப்பிடுங்க. முதல்ல சொல்லிட்டேன், பேசாதீங்க, சாப்பிடுங்க. இதற்காக நான் 1 மணிக்கு என்னுடைய உணவு இடைவெளியை மாற்றி விட்டீர். நீ நல்லா இப்பெல்லாம் வர்றதே இல்லை. இப்ப எப்பயுமே வரமாட்டேன். இனிமே நீ இங்க பேசிக்கிட்டே இருந்தா நான் எப்படி வருவேன்? ஏன்னா நான் சாப்பிடணும். சாப்பிடும்போது சாப்பிடுங்க, தூங்கும்போது தூங்குங்க, பேசும்போது விளையாடும்போது விளையாடுங்க. 3 விஷயம். நல்லா விளையாடுங்க. டாடி மம்மி வீட்டில் இல்லை, விளையாடுவாமா உள்ளே அப்படின்னாலும் ஓகே தான். வெளியில போய் விறுவிறுக்க விளங்கும். சார்ஜ் இறங்குற வரைக்கும் விளையாடுறோம். இப்ப இன்னைக்கு செல்லு 2. ஸ்போர்ட்ஸ் முடிஞ்சிருச்சா, நல்லா படம் வரைங்க. கேவலமா இருந்தாலும் வரைங்க உங்க முகத்தை. படம் வரைஞ்சிருங்க. ஓ பட்டர்ஃப்ளை நீ சிரித்தாள், சிறகை விரித்தாள். ஓகேவா? கண்டிப்பா மேக்ஸ் பண்ணுங்க. மேக்ஸ் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லவே சொல்லாதீங்க. இது SPD மாதிரி, இது SDM. ஸ்போர்ட்ஸ், டிராயிங், மேக்ஸ் கண்டிப்பா வாழ்க்கை பாடமாவது நீங்க கத்துக்கணும். நீங்க எவ்வளவு சம்பாரிச்சீங்க, என்ன பண்ணுனீங்கன்னு ஒரு செலவு வரவு கூட உங்களுக்கு தெரியாம, ₹1 கணக்கு கூட உங்களுக்கு புரியாம வாழ்ந்து நீங்க என்னய்யா பண்ண போறீங்க? கேட்டா ஜிபே பண்ணேன், போன்பே பண்ணேன். நீ என்ன பே வேணாலும் பண்ணுப்பா, பேயா திரிப்பா. ஆனா ஒன் வேல இருக்காது. இதை நான் கன்வே பண்ணிக்கிறேன். எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவோம் சொத்து நிலவரத்தெல்லாம். ஏன்னா நம்ம நாமினின்னு வச்சுக்கிட்டு இருக்கோம். நாமும் தெரியல, நீயும் தெரியாம தெரிஞ்சுக்கிட்டு இருக்க. இப்படி சொல்லி என்னுடைய அழகான நாம் கடந்து வந்த பாதையும் இதுக்குள்ளதான் இருக்கு. இதுவரைக்கும் சொன்ன அந்த பொண்ணு யாரும் இல்லை, நான் தான் அப்படின்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். நல்ல வாய்ப்பு. அணிமொழி அகாடமி கொடுத்ததற்கு நன்றி சொல்லிக்குவோம். ரமேஷ் ஐயா, விவேக்ராஜா ஐயா, வீரசேகரன் தம்பி, லாவண்யா மேம் கலா, இன்னும் ஒரு கூடுதலான சிறப்பு நன்றியை தெரிவித்து, எல்லா வல்ல இறைவன் நிச்சயமாக அடுத்த வருஷம் பேசுவீங்கன்னு சொன்னீங்க. அதுக்காகவே தயாரா இருந்தேன். இப்பயும் தயாரா இருப்பேன். மாதம் ஒரு தலைப்புல வருவேன் அப்படின்றதையும் சூரிட்டி சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் நித்யாதேவி மேம். அது ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு 60,000 வார்த்தைகள் பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு சயின்ஸ் சொல்லுது. அதுல நீங்க பாதி இந்த 1 மணி நேரத்துல பேசிட்டீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ அவ்வளோ தாட் ப்ராசஸ், அவ்வளோ சாங்ஸ், அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இது சார்ந்து நம்மளோட நண்பர்கள் என்ன கருத்துக்களை பகிர போறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஒவ்வொருத்தரா நம்ம பேசலாம். மேமோட செஷனை பத்தி, உங்களோட தாட் ப்ராசஸை பத்தி. வீரசேகரன் ஐயா, நீங்க ஆரம்பிச்சு வைக்கீங்க. அன்பு எளிமைய சோதரர்கள், சோதரிகள், உங்கள் அனைவருக்கும் இனிய முன்னிரவு வணக்கங்களும் வாழ்த்துகளும். அக்காவை பத்தி என்ன சொல்றதுன்னா, ஒண்ணுமே புரியல உலகத்துல, என்னமோ நடக்குது, மர்மமாயிருக்குது, ஒண்ணுமே புரியல உலகத்துல அப்படின்னு சொல்றதோட, அக்கா அந்த நித்யா தேவின்னு இருக்கு இல்லையா,
அதை கொஞ்சம் சுருக்கி ஒரே ஒரு எழுத்தை மட்டும் கொஞ்சம் சுருக்கி நித்திய தேவி, நித்திய தேவி அப்படின்னு வச்சிடலாமா அப்படின்னு ஒரு நினப்பு வருது. அப்புறம் அக்கா சமைக்கவே எங்கள் அக்காவுக்கு தெரியாது, அது எனக்கு நல்லா தெரியும், சமைக்கவே தெரியாது. ஆனால் நகையை மட்டும் போட்டுக்கிட்டு வந்திருக்காங்க பாருங்க. ஏன்னா சுவையாக சேர்த்து கொடுக்க தான். அது என்னன்னா நகையும் சுவையும் சேர்ந்து நகைச்சுவையாக நமக்கு கொடுக்க தான். அப்படி எல்லாம் கொடுத்ததுல ஜோக் அபார்ட், காந்தி சொன்னதில் சொல்லுவாங்க எல்லாம் டூ ஆர் டைன்னு. அந்த டைங்கிற வார்த்தை செய் ஆர் செத்துமடி அப்படின்னு. அந்த டைங்கிற வார்த்தையை எடுத்துட்டு முன்னாடி இருக்கிற அந்த டிக்கு பதிலாக டீன்னு போடுங்களேன், என்ன வரும்? டூ ஆர் டை. நான் இன்னைக்கு அடிச்சிருக்க டை மாதிரி அடிச்சுக்கிட்டு வந்திருக்கேன் இல்லையா? அக்காவை பார்க்க போகிறப்ப தம்பி வந்து ஒரு மரியாதையாக வர வேணாமா, அதுக்காக டை அடிச்சுட்டு வந்திருக்கேன் இல்லையா? அந்த மாதிரி டை. இந்த டையை எப்படி we can take it in interpretation, how we can interpret the tie. ரொம்ப ஈஸியாக எளிமையாக சொல்லணும்னா டேக் இட் ஈஸி. எது நடந்தாலும் டேக் இட் ஈஸி, டை டேக் இட் ஈஸின்னு. ஆனால் அதுலேயே ஒரு சுழிவும் இருக்குது. என்னது? டேக் இட் எஃபெக்டிவ்லி, டேக் இட் எஃபெக்டிவ்லி. அந்த மாதிரி அக்காவோட பல செய்திகளில் சும்மா டேக் இட் ஈஸியாக எடுத்துக்க வேண்டியல, அதில் உள்ள பார்த்தோன்னா பல இது இருக்குது. கவலைப்பட வேணாம், நடக்கிறது நடக்கட்டும், அதில் எப்படி கேர்ஃபுல்லாக இருக்கணும், எல்லா செய்திகளும் அந்த டேக் இட் ஈஸிலையும் எஃபெக்டிவ்லையும் இருக்குது. அக்காவுக்கு தம்பியினுடைய அன்பான வாழ்த்துக்களும் நன்றியும். வணக்கம். தேங்க்யூ வீரசேகரன் சார். அது சரியான போட்டி அப்படின்னு சொல்லலாம். மேமுக்கு ஈக்குவலா இவங்களோட ரிலேஷன்ஷிப்போட இந்த ஃபீட்பேக் சிட்சாட் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சி வீரசேகரன் சார், நன்றி. அடுத்து நம்ம முத்துலட்சுமி மேம் ரெடியா இருக்காங்க, நீங்க பேசலாம் மேம். தேங்க்யூ சார். நித்யா மேம் கலக்கிட்டீங்க. உங்களை பார்த்து உங்க ஃபேஸை பார்த்தாலே எனக்கு வந்து இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே அந்த பாட்டு தான் எனக்கு. நீங்க பாட்டு பாடி பாடி உங்களுக்கு ஈக்குவலா பாட முடியாட்டாலும் இந்த ஒரு லைன் உங்க ஃபேஸை பார்த்த உடனே அந்த ஆனந்தம் தான் வருது. அந்த நவரசங்களையும் அப்படியே கலக்கி ஒரு ஒரு ரசத்தையும் முகத்துல காமிச்சு சிவாஜி கணேசன் தோத்துட்டாரு மேம். அந்த அளவுக்கு அந்த ஒரு படத்துல நவராத்திரின்னு நினைக்கிற 9 சிவாஜி வருவாங்கல்ல, அந்த மாதிரி நீங்க ஒரே செஷன்ல இன்னைக்கு அனிமொழி அகாடமி செஷன்ல நவரசங்களையும் காமிச்சு அவ்வளோ இது சூப்பர், வெரி நைஸ். அது வந்து எவ்வளவு அழகா அந்த நீங்க எடுத்த அந்த டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி ஒரு கதை சொல்ற மாதிரி சொல்லி ஒரு ஃபுல் லைஃப் ஜேர்னியும் கவர் பண்ணி அதுல நவரசங்களை கவர்ந்து எக்ஸலண்ட், வெரி நைஸ். ரொம்ப நல்லா இருந்துச்சு மேம். நீங்க சொன்ன அந்த கருத்துக்குள்ள கருத்துக்கும் இருந்துச்சு, கதைக்குள்ள கருத்துக்களும் இருந்தது. வெரி நைஸ், தேங்க்யூ மேம். சகோதரியர் முத்துலட்சுமி அம்மா அவர்களுக்கு கோமதின்னு ஒரு அம்மா வருவாங்க, அவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியலங்க, கொஞ்சம் சொல்ல முடியுமா? அவங்க வந்து நடிப்புல வந்து அவ்வளவு நடிப்பாங்க, இந்த மாதிரி எந்த செஷனா இருந்தாலும் அவ்வளவு இதோட. யாருன்னு தெரியுங்களா உங்களுக்கு? கோமதி இல்ல சார், சுந்தரி. எனது தாயார் தான் சார். நீங்க அது உங்க வாயால சொல்லணும்னு தான் நான் சொன்னேன். எனக்கு தெரிஞ்சிச்சு சார் நீங்க சொன்னது. அவங்களோட இன்னொரு வருஷம் தான் இவங்க. ரொம்ப நாளா மேமோட இன்னைக்குதான் அது ஃபைனலா நிவர்த்தியா இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி மேம். தொடர்ந்து குமார் சார், பாக்கியா மேம், அருணகிரி சார், சார் யார் வேணாலும் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். சார் அருணகிரி பேசலாமா? எஸ் சார், ப்ளீஸ் சார். பேசலாம் சார், பேசலாம். அருமையான வாய்ப்பை வழங்கிய அனிமொழி அகாடமிக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறேன். இன்று நடைபெற்ற இந்த வாராந்திர ஆன்லைன் பயிற்சி நிகழ்ச்சி வந்து உண்மையிலே ஒரு அறிவு, அனுபவம் மற்றும் ஊக்கத்தின் பயணம்.
நாம் கடந்து வந்த பாதைகள் என்ற தலைப்பு ஒவ்வொருத்தரும் மேடம் வந்து ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையோடும் மிக நெருக்கமா இணைச்ச மாதிரி இருந்தது. இன்றைய நித்யாதேவி அவர்கள் வந்து பொதுவாகவே ஒற்றுமையான சொற்றொடர்கள், ஓசை மற்றும் கவிதை நயத்துடன் பேசும் ஒரு தனித்துவமான ரைமிங் பாயிண்ட்ன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவருடைய கவிதை நடை வந்து கேட்பவரின் மனதில் ஆழமாக பதியும் தன்மை கொண்டது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதற்கு மேலாக பல பாடல்களை பாடினாங்க. அந்த பாடல்களுள் வாழ்க்கை அனுபவம், உணர்வு மற்றும் ஊக்கம், அது வந்து ரொம்ப நவரசங்களும் முத்துலட்சுமி மேடம் சொன்ன மாதிரி உண்மையிலே சிறப்பானதா இருந்தது. ஒவ்வொரு பாடலும் வெறும் இசையாக அல்லாமல் ஒரு வாழ்க்கை செய்தியாக இருந்தது. அந்த பாடல் நிகழ்ச்சிகளுக்கு ஒரு புதிய பரிமாணத்தை கொடுத்து அனைவரையும் உணர்ச்சி பூர்வமாக இணைந்தது. அவங்களுடைய பகிர்வு வந்து உண்மையிலே இந்த வெற்றி பாதை என்பது வெறும் சாதனை இல்லை, அதை நோக்கி நாம் பயணிக்கும் பாதைகளே உண்மையான வெற்றி என்பதை மிக அழகாக எடுத்துரைச்சாங்க. அவங்களுடைய பல்திறமை, ரொம்ப சிறப்பான வெளிய ஆற்றல். இந்த நிகழ்ச்சியின் இன்னொரு முக்கியமான அம்சம், அணிமொழி டீம் வந்து சிறப்பாக ஒருங்கமைச்சு வந்து சரியான நேரத்துக்கு நேர மேலாண்மையோட இணைக்கும் விதம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. வெல் பிளான்டு, ப்ரொஃபஷனலாக இருக்கு. நம்மை நம்முள் நோக்கி பார்க்க வைத்தது, நமக்கு இலக்குகள் மீண்டும் நினைவூட்டியது, இந்த திறன்களை மேம்படுத்த ஊக்கமளித்தது, அறிவு, திறன் மற்றும் வாழ்க்கை முன்னேற்றத்தை நோக்கி தொடர்ந்து பயனுள்ள நிகழ்ச்சிகளை வழங்கி வரும் மணிமொழி அகாடமிக்கு உண்மையிலே பாராட்டுக்குரியது. இத்தகைய ஊக்கமளிக்கும் மனதை தொடும் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வழங்க வேண்டும் என்று மனப்பூர்வமாக வாழ்த்துறேன். மேடத்துக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. வாய்ப்பு. நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். ஸ்பெஷல் பிளஸ்ஸிங்காக இதை பார்க்குறோம். ரொம்ப மகிழ்ச்சி. நித்யாதேவி மேம் வந்து இந்த ஸ்டோரி டெல்லிங் ஜோனர்ல இன்னைக்கு எடுத்து அருணகிரி ஐயா சொன்ன மாதிரி அந்த நயமான வார்த்தைகள், அந்த ரிதமிக்கான வேர்ட்ஸ், அதுதான் அவங்களோட ஸ்பெஷாலிட்டி. எனக்கு இந்த மதம் பிடிக்காது, சம்மதம், அதை நீங்க அற்புதம் எடுத்துக்கிட்டு ஆன் டைம் வந்தீங்கன்னா, அது மாதிரி மேட்ச், வாட்ச், கோச், ரெண்டு இந்த பார்பர் அப்படின்றது பார் அப்படின்றதையும் கனெக்ட் பண்ணி பேசுனது, அது மாதிரி நிறைய விஷயங்களை நானும் நோட் பண்ணிட்டே இருக்கேன். இது மாதிரி நீங்க என்னென்னலாம் நோட் பண்ணிக்கிறீங்களோ நீங்க ஷேர் பண்ணலாம். கண்ணன் சார், பாக்கியா மேம், குமார் சார், யாரு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ? நெக்ஸ்ட் சிவகணி மேம், சசிரேகா மேம், யார் வேணாலும். குமார். எஸ் சார், ப்ளீஸ் சார். குமார் சார். சார், ஆக்சுவலா நாம் கடந்து வந்த பாதை நான் நினைச்சேன் ஒரு இந்திய வரலாறு பத்தி எதுவும் சொல்ல நினைச்சேன். நான் ஏதோ வரலாறு பத்தி சொல்லுவாங்க போல இருக்கு, நம்ம எப்படி எல்லாம் சொல்றதுக்கு மேல கஷ்டப்பட்டோம், என்னென்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தா அப்படியே உள்டா இருந்தது, கம்ப்ளீட்டா இருந்தது. ஸோ நாம் கடந்து வந்த பாதை உண்மையிலே அவங்க கடந்து வந்த பாதை தான். இருந்தாலும் வந்து இவர் அருணகிரி சொன்ன மாதிரி வந்து நம்மளும் வந்து அதுல இருக்கும். அந்த பஸ் விஷயம் சொன்னா பாருங்க, அது எல்லாம் நல்ல அனுபவம் இருக்கும். அப்பா வந்து கண்டக்டர் பக்கம் இருப்பாரு, பையன் வந்து டிரைவர் பக்கம் இருப்பான். பஸ் எங்க இருக்குன்னு தெரியாது, திரு முடிச்சுட்டு இருப்போம். அந்த காசு கொடுத்தோட சில்லறை கொடுக்க மாட்டான். கண்டக்டர் பின்னால எழுதி என்ன சொல்லுவாரு, இறங்கும்போது கொடுக்கணும்னு. ஆனா நம்ம இறங்கும்போது கண்டக்டர் வேற மூணுல இருப்பாரு, அப்புறம் வாங்க முடியாது. அந்த டென்ஷன் அப்படியே அந்த உணர்ச்சி வரமா பேசுறாங்க பாரு, அப்படியே பயங்கரமா. அது மாதிரி நல்ல அந்த தமிழ் சொல் வார்த்தைங்க இருக்கு பாருங்க, அவமானம், நிறையா, நான் சொல்றது சரியா, அப்படி இந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப பயங்கரம், ரொம்ப நல்லா இருக்கு உண்மையிலே. அந்த கவிதை சொல் இருக்கு பாரு இல்லையா, இது ரொம்ப வித்தியாசமான செஷன் தான் உண்மையில. இந்த மாதிரி செஷன் நான் நிறைய கண்டு பண்ணிருக்கேன். ஆனா உணர்ச்சி பூர்வமா பாட்டு பேசுறாங்க. அப்புறம் அதே சமயத்துல வந்து கருத்து நல்லா சொல்றாங்க. அப்புறம் அவங்க சொன்ன அந்த கடந்த பாதையில முக்கால்வாசி நம்மளும் இருந்திருக்கோம். ஆக்சுவலா ஒவ்வொருத்தரும் வந்து இந்த இளமை வயசுல பாத்தீங்கன்னா நம்மளும் அந்த கடந்திருக்கோம். அந்த கடந்த உணர்ச்சி பூர்வமா ரொம்ப தத்துருவமா சொன்னாங்க பாருங்க, ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ் மேடம், ரொம்ப வித்தியாசமான செஷன் இது. தேங்க்யூ குமார் சார், தேங்க்யூ ஸோ மச். அதுதான் அந்த தாட் ப்ராசஸ், இங்க ஒரு தாட், அங்க ஒரு தாட், அது மாதிரி இந்த மன வேகத்துக்கு பயணிச்ச மாதிரி இந்த செஷன் நான் பாக்குறேன். ரொம்ப மகிழ்ச்சி. பாக்கியா மேம், நீங்க பேசலாம். சிவகணி மேம், இணையத்தில் இருந்திருக்கும், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். இணையத்தில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் எப்படிங்கம்மா அந்த நவரச நாயகிங்கிறது எப்படி நீங்க நிரூபிச்சிட்டீங்கம்மா? முத்துக்களோ கண்கள் சித்திப்பதோ கண்ணம், சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை, தம்பி விட்டேன். டிசம்பர் 28 நான் என்ன கொடுத்துட்டேங்கம்மா உங்ககிட்ட. எவ்வளவு ஒரு வார்த்தை எடுத்து எப்படி ரைமிங்கா 5-6 வார்த்தைகள் சொல்லி வர்றீங்க.
எப்படிங்க உங்களால முடியுது? அது வாழ்க்கை வரலாறு தான் நம்ம படிச்சுட்டு வரோம். ஆனா தன்னுடைய வாழ்க்கை வரலாறையே அவங்க வந்து அத சொல்லியிருக்காங்க. பிள்ளைங்க இப்ப பிறகு வர சந்ததிகள் படிக்கிறதை விட அவங்களே சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே வந்து ஒவ்வொரு நிகழ்வும் வந்து நம்மளுக்கு வந்து கடந்துதான் வந்திருக்கும். கடந்து வந்திருக்கும். அது எல்லாமே வந்து மனசுல திரும்பவும் அந்த பழைய ஞாபகங்கள் வந்து அப்படியே மனசுல நிக்குது. அவங்க பேசினாலும் சிரிச்சுக்கிட்டே தான் இருக்க முடியும். அதுவும் இந்த கலந்துரையாடும் பேரெல்லாம் வந்து பேசியிருக்காங்க. எங்களால சிரிச்சுக்கிட்டே தான் இருப்போம் நாங்க அந்த நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது. ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் பேசுவாங்க. சிரிப்பாவே தான் இருக்கும். எல்லாமே வந்து அந்த அவங்க கொடுக்குற வார்த்தைகள் வந்து நம்மளுக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்குற மாதிரி. ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா. வாழ்த்துக்கள்மா. நன்றிங்கம்மா. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. தொடர்ந்து நம்ம போரம்ல கலந்துக்கோங்க. ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட வருகைக்கு. சிவகணி மேம், நீங்க கணேசன் சார் யார் அவைலபிள் இருக்கவங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். நித்யா மேடமோட எஸ் மேம். ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. எதை வந்து எடுத்து சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் இருக்கு, அவ்வளவு பாடல்கள். ஒரு வார்த்தை சொன்னா அதுக்கு ஒரு பாடம் தூக்கிட்டு வந்துடுறாங்க. அப்புறம் அந்த எதுகை அடுக்குமொழி ஆகட்டும், ரைமிங்கா சொல்றதாகட்டும், அந்த பஞ்ச் டைலாக்கு. ஆனா எவ்வளவு சூழ்நிலையும் ரொம்ப இயல்பா எளிதா கையாளணும், கடந்துடலாம் அப்படிங்கறத இந்த பேச்சு மூலியமா நம்ம வந்து ரியலைஸ் பண்ணிக்க முடியும். யாராவது ரொம்ப சோகமா இருந்தா கூட அந்த இடத்த வந்து எதுக்கு சோகம், கம்முனு வாங்க ஜாலியா இருப்போம் அப்படின்னு சொல்ற மாதிரி இவங்களோட சேர்ந்து நம்மளுக்கும் தொத்திக்கும் போல வியாதி. அவ்வளவு நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா பேசுனீங்க. சிறப்பு நித்யா தேவி. உங்க கடந்து வந்த பாதைகளை ரொம்ப அழகா கனெக்ட் பண்ணி கொண்டு போனீங்க. வாழ்த்துக்கள். நிறைய சிறப்பா பண்ணுங்க. அனிமொழி அகாடமிக்கு இந்த வருஷம் புதுசா ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கல்ல சார், வாழ்த்துக்கள். புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவருக்கும். வாய்ப்பிற்கு நன்றி சார். நன்றி நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். கணேசன் சார் நீங்க பேசலாம். கண்ணன் சார் வணக்கம். நான் வந்து உரையை நான் கேட்கலான்னு சொல்லிட்டு ஓடி ஓடி வந்தேன். ஆனா அந்த டைம் ஒத்து வரல எனக்கு. ஆனா வந்து அவங்க வந்து கதை நடையாவும் பேசுவாங்க, கவிதை நடையாவும் பேசுவாங்க. மிகச்சிறந்த பேச்சாளர், எழுத்தாளர். அவங்களுடைய பேச்சை வந்து நான் எப்படி இப்போ நான் கேட்கறேன்னா, அவருடைய பேசுறத மற்றவங்க வந்து கண்ணாடி மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்றாங்கல்ல, அதுல இருந்து நான் கருத்துக்களே நான் பண்ணிக்கதான் நான் இப்போ முயற்சி பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா பேசுவாங்க. இன்னொரு தடவை நிச்சயமா அவங்களுக்கு நான் ஃபுல் செஷனும் அட்டன் பண்ணுவேன். எனக்கு அந்த தேவை. ஏன்னா வந்து ரொம்ப சுவையாக பேசக்கூடிய ஆளு. அது வந்து ஒரு 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 கருத்தை சொல்லணும்னாக்கா அதனுடைய இப்போ மசாலா மாதிரி உப்பு, புளி, மிளகை அதெல்லாம் போட்டா தான் வந்து அந்த ஃபுட்டு நல்லா இருக்கும். அந்த மாதிரிதான் இவங்க நித்யாதேவி ஒரு கருத்தையே அத மாதிரி போட்டு அழகா கொடுப்பாங்க. அதுல வந்து மிக சிறந்த பேச்சாளர். என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி விவேக் ஐயா அவர்களுக்கும். தேங்க்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். சார் கண்ணன் சார் பேசுறீங்களா? குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங் டு ஆல். இன்னைக்கு சண்டை போடணும் போல அவ்வளவு கோபத்துல வேதனையா இருந்தது வந்தது. இவங்ககிட்ட பேசணும்னு வீக்கெண்டு வெரி இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. ரியலி என்டர்பிரைசிங்கா இருந்து என்டர்டெய்னிங்கா இருந்தது. நிறைய விஷயம் லைஃப் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்கு. இதுல அது ஒரு நல்ல பக்குவமா அழகா சொல்லிட்டாங்க. என்ன ஒரு திரும்பி நான் ஸ்கூலுக்கு போனாம இருக்கு. ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, நம்மலாம் படிக்கிச்ச கொன்றை வந்தன், நன்னறி, ஆத்திச்சுவடி இதெல்லாம் இருந்தது. அட்லீஸ்ட் கொஞ்சம் ஏதாவது ஒரு நேரத்துல அதை ஞாபகப்படுத்திக்கணும். இப்போ வர குழந்தைகளுக்குலாம் அது இல்லவே இல்லை. அது மொத்தமாக ஒழிச்சு கட்டிட்டாங்க. அதுதான் ஒரு மன வருத்தம். இவங்களுக்கு இவ்வளவு நாலேஜ் இருக்குன்னா அப்போ அவங்க படிச்சதெல்லாம் இப்போ கரெக்டா வருது. எனக்கு அது மறந்து போனதெல்லாம் திரும்பி ஞாபகப்படுத்தினாங்க. ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு நிறைய பேர் நண்பர்கள் புதுசா வந்திருந்தாங்க. காயத்ரி மேம், ஈஸ்வரி மேம் யூஎஸ்ல இருந்து, பாக்கியஸ்ரீ மேம் வந்திருக்காங்க, ரம்யா மேம் வந்திருந்தாங்க, சிவகணி மேம் தொடர்ந்து நமக்கு வந்துட்டு இருக்காங்க, சசிரேகா மேம். அது மாதிரி நிறைய மகளிர் அணி இன்னைக்கு ரொம்ப டாமினண்டா இருந்தாங்க. அது வந்து நித்யாதேவி மேடமோட ரெகுலர் ஆடியன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படின்ற ஒரு ஆர்வத்துல வந்து ஆனந்தமா வீக்கெண்டை செலிப்ரேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ என்னோட
பின்னூட்டம் தொடர்ந்து நன்றி உரைக்கு முன்னாடி நித்யா தேவி மேமும் இன்றைய செஷனை பத்தியும் நம்ம அணிமொழி அகாடமியை பத்தியும் இதுல வர சில புதுமுகங்களை பத்தியும் ஓரிரு வார்த்தைகள் பேசுங்க, செஷன் முடிச்சிடலாம். மேம், இது உங்களோட நேரம். அனைவருக்கும் உற்சாகமான இரவு வணக்கம். நல்ல ஒரு விஷயத்த நம்ம சொல்றோம்னா அதை வாங்கிக்கிறவங்க சரியான இடத்துல. ஏன்னா ஒரு விதை போடுறோம்னா சும்மா சாதாரணமா போய் பாலைவனத்துல போட்டுறக்கூடாது, சரியான மணல்ல போடணும். அப்படிப்பட்ட விளை நிலங்கள் தான் நீங்க எல்லாரும். அதை அழகா எடுத்துட்டு போய் நீங்க எல்லாருக்கும் கொடுப்பீங்க இந்த தரவுகளை. என்ன உறவுகளே அப்படின்னு இருக்கிறேன். நான் கூறிய தகவல்கள் சொற்பமே, நீங்கள் அதை ஆக்கிவிட்டீர்கள் சிற்பங்களை. நான் சொற்பமா கொடுத்ததை நீங்க சிற்பமா மாத்தினீங்க. அழகான பாடல் பாக்கியலட்சுமி அம்மா தந்தாங்க. அனைவரும் உன்னிப்பாக கவனிச்சது. கணேசன் ஐயா கவனிக்கலைன்னாலும் கவலைப்படாதீங்க, அது எல்லாமே அழகா இருக்கு. நிறைய விஷயங்கள் நிச்சயமா. எப்படி இப்படி பேசுறீங்க, என்னோட மேக்கப் என்னோட பேக்கப், அதை நான் ரீகப் அப்படின்னு சொல்றேன். டயர்ட்னஸ் எல்லாம் எஸ்கேப் அப்படின்றதை நான் சொல்லிக்கிறேன். இந்த அணிமொழி அகாடமி ரொம்ப சிறப்பா இதயத்தால் இணைந்தது, இணையத்தின் மூலம் கண்ட நபர்களால் அப்படின்னு சொல்லணும். அப்படிப்பட்ட நால்வர் சேர்ந்து, ஏன்னா 4 அப்படின்றது மிகப்பெரிய விஷயம். அந்த 4 அப்படின்றது தூணாகட்டும் சுவராகட்டும் எல்லாத்துக்குமே 4 முக்கியம். 4 பேர் சொல்லணுமையா, 4 பேர் நல்லா இருக்கணும், 4 பேர் வாழ்த்தணுமையா, 4 பேர் பேசுற மாதிரி நல்ல விடமா 4 விஷயத்த கத்துக்கிட்டு போயா அப்படின்னு 4 சொல்லுவோம். இந்த 4 நல்லா கவனிக்கணும்னா 4 வேணுமையா, 4 வாழுங்க அப்படின்றதே நானும் சொல்லிக்கிறேன். இந்த நாள் அப்படின்ற மாதிரி, இந்த நாள் இந்த சொந்த அப்படின்ற மாதிரி இன்னுமே நிறைய விஷயங்கள் இருக்கு. பட்டர்ஃப்ளை பிடிச்சதாகட்டும், தொட்டாச்சி நீங்க தொட்டு பார்த்து ரசிச்சாகட்டும், தாவணி போட்டதாகட்டும், அழகான பொண்ணுதான் அதுக்கேத்த கண்ணுதான், என்கிட்ட இருப்பதெல்லாம் தாவணி ஒண்ணுதான் அப்படின்னு ஒரு தாவணி, நான் போட்ட தாவணி இன்னைக்கு என் பிள்ளை போட்டிருக்கு. இப்படி தாவணி கனவுகளா இருக்கட்டும், இன்னும் நிறைய இருக்கு. தாத்தாமார்கள் இருக்கீங்க, பேரன் பேத்திகளை பார்த்து ரசிச்சது, நம்ம பிள்ளைய சாயலா பார்த்தது, அதுக்கப்புறம் கடந்து வந்த பாதை இருக்கட்டும், கடக்க போற பாதையாகட்டும் இருக்கட்டும், முள்ளா இருக்கட்டும் கல்லா இருக்கட்டும், எந்த சொல்லா இருக்கட்டும், அதை வில்லாகட்டும், என்னவா இருந்தாலும் நீங்க பத்திரமா போங்க, நான் உங்களுக்கு அதுக்கு கதாபாத்திரமா வருவேன் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஆத்திரமா இருந்தாலும் கோவப்படாதீங்க, ஏன்னா உள்ள இருக்கிற உறுப்புகள் என்ன பண்ணுச்சு பாவம், கல்லீரல் கணையம் எல்லாம் இருக்கணும். அது உங்களுக்கு வினயம் செஞ்சிடாம நல்ல விஷயங்களை செய்யணும் அப்படின்றது. என் வாய்ப்பிற்கு நன்றி. ஒன்று இரவும் எல்லா நாளும் இனிதா ஆகட்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ இதுல நான் குறிப்பா நோட் பண்ணியிருக்க வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா, அத்தான் கொடுத்த வழியை முழக்கத்தான் போக்குச்சு, சிக்கு மியூசிக், அப்புறம் மேக்கப் பேக்கப்னு எழுதியிருந்தேன். இப்போ ரீகேப் பிளஸ் எஸ்கேப் சேர்த்துக்கிட்டாங்க. உறவுகள், தரவுகள், சொற்பம், சிற்பம். ஸோ இந்த மாதிரி இந்த வார்த்தை ஜாலங்கள், அந்த அடுக்குமொழி வார்த்தைகள், அருணகிரி ஐயா சொன்ன மாதிரி இந்த ஒரே மாதிரி இந்த ஓசை நயம், இந்த தமிழ்ல இருக்கிற ஸ்பெஷாலிட்டி, அதுதான் நம்மளோட மொழியோட சிறப்பம்சம். அதை அழகா எடுத்து கையாண்டுறவங்க. முதல்ல மேமோட செஷனை நான் நட்புள்ள தான் ஏர்லி மார்னிங் பார்த்தேன். இந்த கிரீச் குரல்ல ஒரு என்ன சொல்றது, வித்தியாசமான ஜோனர்ல இவங்க இது பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பத்தி விசாரிக்கும் போதுதான் அவங்களோட ப்ரொஃபஷன் இதெல்லாம் தெரிஞ்சுது. இன்னைக்குதான் அவங்களோட ஃபுல் ப்ரொஃபைல். அவங்க நிறைய பேர் அவங்கள பத்தி சொல்லியிருக்கிறாங்க, வாசிச்சிருக்காங்க. வீரசேகரன் சாரும் நித்யாதேவி மேமும் இப்படிதான் பேசிப்பாங்க, அக்கா தம்பின்ற மாதிரி உரிமையோட. ஸோ இந்த மாதிரி ஒரு சிட்சாட்டை பார்த்துட்டு நம்மளோட ஃபோரமுக்கு ரொம்ப நாளா எதிர்பார்த்துன்னு இருந்தேன். ஸோ மேமோட நம்பரை நான் மிஸ் பண்ணிட்டேன். அதை சரியான நேரத்துல விவேகானந்தன் சார் கிட்ட இருந்து வாங்கி அவங்களுக்கு மெசேஜ் பண்ணி அவங்க தலைப்பை கொடுத்ததுமே என்னென்னலாம் சொல்லுவாங்க, கவிதை நடையிலேயே ஒரு ஃபுல் டே 1 hour செஷன் 2 hour செஷன் கவிதை நடையிலேயே பேசுவாங்க. அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அது மாதிரி என்ன கொடுக்க போறாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஜோனர்ல, ஸ்டோரி டெல்லிங் ஜோனர்ல இன்னைக்கு நிகழ்ச்சியை கொண்டு போனது ரொம்ப சிறப்பா இருக்கு. நம்மளோட நண்பர்கள் சொன்ன மாதிரி இந்த வீக்கெண்டு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டராகவும் எல்லாருமே சந்தோஷமா மகிழ்ச்சி கடல்ல ஆழ்ந்து நம்மளோட தாட் ப்ராசஸை இந்த ஸ்ட்ரெஸ் அது இது எல்லாத்தையும் டைல்யூட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல்ல கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ தொடர்ந்து நீங்க எல்லாரும் நம்மளோட தளத்துல பயணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈச் அண்ட் எவ்ரி பர்சன்ஸ், ஸோ ஸ்பெஷல் ட்ரைனர் நித்யாதேவி மேமுக்கும்
அவங்களோட கண்ணன் சாருக்கும், கணேசன் சார் அண்ட் சிவகனி மேம், தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கிற குமார் சார், அவரோட கவிதை தொகுப்புகளை ஷேர் பண்ணி ஒரு நாள் ரொம்ப நம்ம எல்லாரையும் மகிழ்ச்சி கடல்ல ஆழ்த்திட்டாரு. அது மாதிரி இந்த தளத்துல தன்னோட அனுபவத்துங்களை ஷேர் பண்ணிக்கணும். ஸோ அவங்க பயிற்சியாளராக இருக்கணும், எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லாத ஒரு தளமா ஒரு சிட்சாட்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சோம். இது ரொம்ப அற்புதமா போயிட்டு இருக்கு. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க சிவகனி மேமுக்கு நன்றி. இன்னைக்குதான் நான் பாக்குறேன் பாக்கிய மேம், நீங்களும் தொடர்ந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன் மேம். ஸோ என்ன சொல்றது, விவேகானந்தன் சார் செஷன்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரே வந்து ரொம்ப சிலாகிச்சு பேசுறது அருணகிரி சாரோட செஷன். ஸோ த பண்டில் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு எந்த டாபிக் எடுத்தாலும் அவர் கொடுக்குற ஃபீட்பேக்கே ஒரு சின்ன செஷன் மாதிரி இருக்கும், அந்த சாறு புழிஞ்சு கொடுக்குற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஆளுமைகள் நம்மளோட தளத்துல தொடர்ந்து பயணிக்கிறாங்க. கூடவே ஒன் மோர் டைமண்ட் ஆன் அவர் கிரவுன்ன்ற மாதிரி முத்துலட்சுமி மேம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே எங்களுக்கு பக்கபலமா இருக்கிறது வீரசேகரன் சார், ரமேஷ் சார், லாவண்யா மேம் அப்படின்ற ஒரு 4 அணி. தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட் வச்சுட்டு இன்று ஸ்பெஷல் செஷனை முடிக்கிறோம். அடுத்த வாரம் ஒரு புதிய தலைப்போட, ஒரு புதிய பரிமாணத்தோட, ஒரு புதிய பயிற்சியாளரோட நம்ம சந்திப்போம் அப்படின்ற விஷயத்த சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, அனைவருக்கும் நன்றி. நித்யாதேவி மேம், ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு யூ. நன்றி சார், நன்றி. இரவு இனிதாகட்டும். தேங்க்யூ.